அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர் வந்து ஒயிட் ஷர்ட்டை, இன்னைக்கு இருக்கிறது வந்து கலர். அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா எல்லாம் வந்து வறுமையில் இருக்கிறதுனால ஒரு டென்ட்டை போட்டு சோழியை முடிச்சு விட்டாங்க. எல்லாம் இப்படியே அலைங்கடா அப்படின்னு. அது ஒரு அளவு நல்லதுதான் இல்லைங்களா? இப்போ வந்து மாதிரி ஜெனரேஷன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. வந்து ஓவரா அனுபவிக்கிறாங்கப்பா. ஆனால் அன்னைக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வந்து என்னன்னா, சர்ச்சுக்கு போகாம இருந்தவர் 4 பேர் கேட்பான், என்னடா சர்ச்சுக்கு போலையா ஊருக்குள்ள. இன்னைக்கு என்னடா லைவ் இருக்கு பாத்தியா, மாமே லைவ் பார்க்க போறோமியா அப்படின்னு சொல்லி லைவ் போட்டு விட்டு படுத்துருது. ஆரம்பிச்சவங்க 1.5 மணி நேரம் மாதிரி எப்படி சோதரம் 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 சோதரம், இதுவே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். அது பேரு பாட்டு. இப்ப சோதரம்னா ஓடிடுவாங்க. இன்னைக்கு தானே இன்னைக்கெல்லாம் வந்து எவனாவது சர்ச்சில் தூங்கினா பாஸ்ட் வந்து நாங்கள் அதுக்கு ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சாத்தான் வந்துட்டேன். தூக்கத்தின ஆவி சாத்தான் வந்து பாஸ்டே ஆரம்பிச்சோமோ, பாஸ்டே பாட்டு, பாஸ்டே ஆராதனை, பாஸ்டே அறிவிப்பு, பாஸ்டே செய்தி, பாஸ்டே நாங்களாம் பாய் தான் வரிப்போம். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்து வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து சபையை நடத்தாத அப்படின்னு நடத்தாங்கன்னா மக்களுக்கு பிரசனம் பண்ணி யாரும் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு சபையை வந்து யாரும் வராதிங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? லைவ் காணிக்கும் லைவாக வந்துடும். கூகுள் பே, ஃபோன்பே. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பைபிள் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. விளக்கம் அன்னைக்கு விளக்கம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு மோசையை கழட்ட சொன்னாருனாங்க. அன்னைக்கு ஏன் கழட்ட சொன்னாரு? அதே கழட்ட சொன்னா மோசையை தான் மறுபடியும் நகையை கொண்டு அப்போ புதைச்சாங்கன்னா எப்படி? அப்போ வந்து கடவுள் வந்து நகையை விரும்புறாரு. ஆண்டவரே நகையை தானே வந்து ஏதேனிலிருந்து நதி வந்து பைசோன் என்ற தண்ணி பாய்ந்த எங்க வாஞ்சாலும் தங்க விலை நம்ம ஆளுக்கு வந்ததுன்னா அவர் செய்வாரியா நீ போட. சிஎஸ்ஆர்சி டிஎல்சி உத்திரன் அவங்க வந்து எப்படின்னா அந்த சபையில் வந்து பூ கொட்டு நகையெல்லாம் வைப்பாங்க. பெண்டிகஸ்டைன் வந்தவங்க என்ன தெரியுமா, அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டணும், வித்தியாசத்தை அப்படின்னு சொல்லி வெள்ளை அடுறா. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து கெட்டதை வேகமாக பரப்பிடுறாங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னா இவங்க உடனே ஷேரிங் பண்ணி அனுப்பிடுது, போ எல்லாத்துக்கும் போ. ஆனால் அது நிதானி ஒருத்தரை வந்து நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். இப்போ ஜான் ஜெபராஜ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம பார்த்துருக்கோம் அவரை. நான்லாம் வந்து அவரெல்லாம் ஒரு இதையும் நான் சிந்திக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவரை பார்த்தது கிடையாது, அவர் ஊழியத்துக்கு நம்ம வந்து போனதில்லை, செஞ்சதில்லை. அவரை பற்றி நம்ம எப்படி நடந்துச்சா, அவர் கல்யாணம்னா எப்போ நடந்துச்சு, அவர் எதுவுமே தெரியாது. இப்போ நான் போய் ஜான் ஜெபராஜ் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் ஒரு முட்டா போயிடுறேன். ஆனால் இன்னைக்கு தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு வியாதி. ஒருத்தர் தவறா பேசுறத நம்ம நினைச்சாலேவும் திங்கிங் வந்து கெட்டதா தான் வந்துக்கிட்டு தவறிச்சாலும் கூட மீண்டும் எந்திரிக்கத்தான் செய்யணும். ஆனதுனாரு நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் பைபிள வாலிப யூத்துக்கு பயங்கரமான பிரசங்கம். யூத் ஜஸ்டிஸ் அவர் பேரை யூத் ஜஸ்டிஸ். ஆனால் அவரை அப்போ வந்து அவர் பிரசங்கம் அந்த யூத்தில் பண்ணும்பொழுது இந்த பெரிய பெரிய ஆட்கள் தலைவர் பார்த்தீங்களா, அவரை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா நம்மளை காட்டி நல்லா பிரசங்கம் பண்றானே. இன்னைக்கு அதுதான பிரச்சனை. இப்ப எல்லாருமே நினைக்கிறது நம்மளை காட்டி நல்லா பாடுறானே. இவங்க ஆதிலேயே போட்டு ரெக்கார்டையே போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ எல்லாத்தையும் கலந்து மிக்சடா பேசியிருக்கிறோம். அது சிலருக்கு மிக்சட் ஜூஸ் பிடிக்கிற மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. ஆமா, சில பேர் எல்லா பாதாம் பழம் தான் வேணுப்பாங்க. சரி, இன்னைக்கு இதை குடிச்சு பாருங்க. நாம இந்த நாள் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வர. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர் வந்து ஒயிட் ஷர்ட்டை, இன்னைக்கு இருக்கிற வந்து கலர் ஷர்ட்டை இல்லைங்களா? அன்னைக்கு சுத்த. ஆனால் இன்னொன்று தெரியுமா உனக்கு, அன்னைக்கு எனக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி யோசித்து பார்த்தேன்.
டெய்லி லைவ் போடும்போது வெவ்வேறு சட்டையாக மாற்ற வேண்டியிருக்குல்ல. ஒயிட் சட்டைன்னா ஒரு சட்டையை வச்சு வருஷம் முழுக்க போட்டுடலாம். அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம் வந்து செலவிழிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா எல்லாம் வந்து வறுமையில் இருந்தனால இப்படி ஒரு டென்ட்டை போட்டு சோழியை முடிச்சு விட்டாங்க. எல்லாம் இப்படியே அலைங்கடா அப்படின்னு. அது ஒரு அளவு நல்லதுதான் இல்லைங்களா? இப்போ வந்து ஜெனரேஷன் மாறிக்கிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து கடவுள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஓவரா அனுபவிக்கிறாங்கப்பா. இல்லையா? இல்ல அது வந்து என்ன சொல்றது, பொறுக்க முடியல. பொறாம வீடு கட்டிட்டானா எங்கிட்டாவது கிராமத்துல வீடை உடச்சு கூட இல்லைங்களா? அன்னைக்கு வந்து என்ன சொல்ல, எல்லாம் போதும் இயேசு போதும்னு வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து இயேசு போதும்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் நம்ம தேவைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இன்னைக்கு இருக்கிற காரியங்கள்ல நமக்கு அநேக தேவைகள், அநேக காரியங்களை நம்ம நிரூபிக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வாழ்றோம். இன்னைக்கு எல்லாமே மீடியாவா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து எப்படின்னா அன்னைக்கு வந்து எப்படின்னா கிறிஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 90 வந்து ஸ்டார்ட் இழுத்துக்கிட்டே போகுது. இல்லை இழுத்துட்டு போனா டேட் நான் எழுதியா வச்சிருக்கேன். 90 வந்து நான் வந்து மோகன் சிலாசஸ் வந்து சிவகாசியில் ஒரு மீட்டிங் பண்ணேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் அப்போதான் கொஞ்சம் ஆண்டருடைய வந்து என் கூட வந்து ரவின்னு ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் இப்போ பாஸ்டர் தான் இருக்காப்புல. அவர் நான் தான் அந்த பாஸ்டர் சகாயம் சொல்லி கடைச்சி வந்துருக்கிறாரு. சரி, அவர் தான் வந்து எங்களெல்லாம் வந்து வம்படியாக மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டாரு. நாங்கள்லாம் வல்லங்கிட்டு இருந்தோம். பிறகு வேனை கூப்பிட்டு வந்தார். வேனை கூப்பிட்டு வந்து எல்லாம் ஏறிட்டோம். ஏறி கொண்டு போய் அங்கே போய் பண்ணார். ஆனால் வந்து இப்போ மோகன் சிலாசஸ் வந்து ஒரு அந்த பாடல் பாடுறவங்க எல்லாம் சேர்ந்து அப்போலாம் அது ரொம்ப அப்போ தான் அவருமே வந்து மோகன் சிலாசஸ் அப்போ தான் ரிலீஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ அதுக்கு பிறகு அப்போ தான் வந்து ஏன்னா அப்போலாம் வந்து பெரிய மியூசிக்லாம் இல்லை. இந்த ட்ரிபிள்ஸா ஏதாவது சொல்லுவாங்களே, அடிக்கிறது. அப்போ அதை வச்சு தான் ஒரு பையன் அடித்து பாட்டு பாடினாப்புல. எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து என்ன சொன்னா, முத நாள் நான் வந்து அடித்தேன், எனக்கு கையெல்லாம் வீங்கிருச்சு. அதனால நான் ஆண்டவர்கிட்ட போய் வந்து ரூமில் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நாளைக்கு நான் அடிக்கணும், என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொன்ன சாட்சி சொன்னாப்புல. இப்போ எனக்கு வந்து நைட்லேயே கை வீக்கம் கம்மியாயிருச்சு அப்படின்னா. அப்போ மோகன் சிலாசஸுமே வந்து அப்போ தான் வந்து டென்ட் ஆகுறாரு. அப்போ தான் வந்து இந்த ப்ரேயரை வந்து நடத்துறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன தெரியுமா, அந்த காலத்து இந்த காலத்து வந்து இந்த ப்ரேயரை வந்து என்ன தெரியுமா, கடைசியில் கல்வாரியை பற்றியே பயங்கரமாக பேசுவார். இது வரைக்கும் இப்பயும் அதை பேசுகிறாரு. அது வந்து பெரும்பாலும் யாரும் பேசல. ஆனால் வந்து அவர் வந்து அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட போது நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த அவர் மூலமாக என்னென்னா ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார் அந்த காலங்களில். அப்போ ஆனால் என்ன அந்த மீடியா வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதை செய்கிறாங்க. அப்போ வந்து நம்ம மோகன் சிலாசஸ் அப்போ இன்னொன்று கேளு, நான் என்னங்கன்னா நாங்கள் 90 வந்து ஆண்டவரை வந்து சகாய மாமா தான் எங்களை கூட்டு போனார். சரி, அவர் கூட்டு போயிட்டு வந்தார். நான் யானும் ரவியும் பக்கத்தில் தான். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்டு, கொஞ்சம் பாவ வாழ்க்கையிலையும் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதனால 2 பேரும் ஒன்றா போயிட்டான். ஒன்றா பரிசுத்த வாழ்க்கை போய் அங்கே போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஆண்டவர்கிட்ட. அதான் ஒரு எப்படின்னா 2 பேரும் ஜாலியாக போய் வடா டவுனுக்குள்ளே போவா, பயங்கரமா ஜாலியா வந்திருக்கு அங்க போய் நல்லா பயங்கரமா ஜாலியா இருப்போம் அப்படி இப்படின்னு நினைச்சுதான் நாங்க போனவே. ஆனா மீட்டிங்ல போய் உள்ள உட்கார வச்சாரு. இவர் எங்கிட்டு போக விட மாட்டேன்ட்டாரு. அங்கே கடைசியில பிரேயர் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க, தன்னறியாமலே. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம வந்து ஒரு கிறிஸ்டின்ஸ் லைஃபுக்கு வேறு சிஎஸ் கிறிஸ்டின்ஸ் பேரில் இருந்தாலும் அந்த தொடுதலை வந்து நம்ம எப்பயுமே நான் அனுபவிக்கிறேன். அப்போ என்ன தெரியுமா, என்ன அறியாமலே ஒரு உணர்வுகள் ஏற்படுது. ஐயோ நம்ம கடவுளுக்கு விரோதமான பிள்ளைகளாக இருக்கிறோமே, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஜெபம். அப்போதான் எனக்கு முத கடவுளுடைய தொடுதல், கடவுளை பற்றி தொடுதல் என்பது. கடவுள் கண்ணீர் வரும்னா கள்ளத்துக்கு தான் போடணும் இல்லைங்களா? ஒரு ஒரு அரக்கன் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு லைஃப்னா வந்து என்னுடைய லைஃப் இருந்துச்சு. சின்னதுலேயே சாட்டைகள், உள்ளத்தனம், அந்த தனம், எல்லா தனமும் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் எனக்குலாம் சாதாரணமாக அழுக வராது. நீ இருக்கிற வந்துருக்கிற இப்போ சாதாரணமாக வந்து நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அழுகு வருமா? அழுகு வராது. இன்னைக்கு சிரிப்பு தான் வருது. சிரிப்பு தான் வரும். அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து அழுகுறோம், கண்ணீர் கண் கலங்குறோம் அப்படின்னா
நமக்கு மேல வந்து ஒரு ஏதாவது ஒரு இயற்கைக்கு இயற்கை அப்பாற்பட்ட அந்த கடவுள் தொடுறது வந்து இருக்குது. ஆனா யாரையுமே வந்து கடவுள் தொட்டார்னா யாருமே வந்து நிக்க முடியாது போல தெரியுது. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் வந்துட்டாருன்னா அந்த இடத்துல வந்து ஆண்டவரே நான் பாவின்னு தான் சொல்ல பாவிதான். முடியாது இல்லைங்களா? சவுலே சொல்றாருல்ல, சவுல் யூத மதத்துல இருந்தாலும் அவரே வந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்ல. ஆமா. அப்ப அன்னைக்கு இருந்த அன்னைக்கு வாழ்க்கை என்னன்னா ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப இன்னைக்கு இருக்கிற நவீனமான ஒரு ஸ்மார்ட் உலகம் தான். அன்னைக்கு வந்து நானா வந்து என்னுடைய சின்ன வயசுல தான் வந்து டிவியே வருது. கிராமத்துக்குள்ள வந்து பஞ்சாயத்து டிவின்னு ஒண்ணு குடுத்தாங்க. அதுல வந்து என்னன்னா வெள்ளிக்கிழமைன்னு பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒளின்னு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுல 8 பாட்டா 10 பாட்டா போடுவாங்க. ஊரே உட்காந்துருக்குப்பா. அது எப்படி இம்மிடிக்கான் டிவில எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இது இவ்வளவு டிவில இல்ல ஓரளவுக்கு பெரிய ஒரு 22 கண்ணெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் போல. கண்ணு ஷார்ப்பால் இல்ல, இன்னொன்னு ஒயிட்டுனா. இல்ல இன்னைக்கு எல்லாரும் கண்ணு மங்கி போச்சு. ஆமா, அன்னைக்கு வந்து கண்ணு செல்போனை பார்த்து கிடையாது. சாப்பாடு உனக்கு நல்ல சாப்பாடு இல்ல, இயற்கையான சாப்பாடு. இன்னைக்கு பூரா எண்ணெய்க்குள்ள எண்ணெய்க்குள்ள ஆயில ஊத்தி விடுறா இல்லைங்களா? இன்னைக்கு கண்ணை சோழி முடிக்கிறதுக்கே பல வியாதி வந்திருக்குப்பா. அன்னைக்கு வந்து வேப்பெண்ணெய் இன்னைக்கு பூரா இல்ல இன்னைக்கு தெரியுமா உனக்கு, நீ போன தூக்கிட்டு போய் மூலையில உட்காந்துடுற, அந்த கதிர்வீச்சு வந்து கண்ணை பாதிக்கும்ல. இப்போ அன்னைக்கு வந்து எப்படின்னா அந்த டிவி வந்து கண்ணு காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஐயோ பயங்கரமா இருக்கு. வயசான கிளடிகளுக்குலாம் வந்து பார்த்தேன்னா வச்சுக்கா, அங்க ஒருத்தன் பேசுனா என்ன பேசுறா அப்படின்னு கிளம்பி பேசுறாங்க. லைவ் ரெக்கார்ட் ஆயிடும். லைவ் ரெக்கார்ட். ஐயோ அன்னைக்கு சிசிடிவி கேமரா அவங்கதான்ப்பா. அவங்கதான் அங்கிட்ட கிளவி அந்த மூலையில ஒன்று உட்காந்துரு, இந்த மூலையில உட்காந்துருங்க, பாத்தியா அவன் பாத்தியா அப்படின்னு 2 அடிச்சு விடுங்க அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு இருக்கிற ஒரு என்ன ஒரு எனக்கு இப்ப நீங்களாம் அந்த ஜெனரேஷன்ல வந்து வரல, ஆனா நான் வந்து வந்தனால என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து எதையுமே பொழுதுபோக்குன்னு என்பது கிடையாது. ஆனா வந்து என்னன்னா சின்ன பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு டிவியில வந்து செல்போன் உட்காந்துருது. அன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது, விளையாட்டு தான். வெளி உலகத்தோட வெளியூர் போய் எக்ஸசைஸ் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்கப்பா. என்னென்ன விளையாட்டு ஆடுவீங்க? என்ன அனைத்து விளையாட்டு தான். அந்த என்ன அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான விளையாட்டு தெரியுமானே, என்ன தெரியுமா? அது அந்த விளையாட்டு ரொம்ப இருந்தேன். பொதிசம் வைக்கிறது, கழுவுது, பூரா ஊரையே சுத்திக்கிட்டு அலைய வருது. அது வந்து அன்னைக்கு வந்து உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அன்னைக்கு சாப்பாடு வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு டேஸ்டான உணவு. ஏன் ஊர்ல டீ கிடைக்காதுப்பா. டீ வீட்டில் யாரும் போட மாட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஆச்சி ஒரு டீ போடணும், அந்த டீலாம் வந்து கொடூரமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து என்னன்னா கடும் டீ தான், கடுஞ்சாயம். கேரளாவில் கடுஞ்சாயம் சொல்லுவாங்க. வீட்டில் ஆனால் அன்னைக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வந்து என்னன்னா, சர்ச்சுக்கு போகாம இருந்தவன் 4 பேர் கேட்பான், என்னடா சர்ச்சுக்கு போலையா ஊருக்குள்ள. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்கறாங்க, இன்னைக்கு என்னன்னா லைவ் இருக்கு பாத்தியா, ஏய் மாமே லைவ் பார்க்க போறோமியா அப்படின்னு சொல்லி லைவ் போட்டு விட்டு படுத்துருது இல்லைங்களா? கேட்டா பாஸ்டர், கேட்டா பாஸ்டர் நான் லைவ் பாக்குறேன், பாத்ரூம்ல இருந்து பாக்குறேன், கார்ல இருந்து பாக்குறேன். அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் என்னன்னா, ஆனா என்ன அன்னைக்கு நீங்க போய் தான் கேட்டீங்க, இன்னைக்கு எங்கேயும் கேட்கறாங்க. அது வந்து அன்னைக்கு போய் கேட்டாலுமே வந்து பயம் ஆண்டவர் மேல ஒரு பெரிய பயம். அதான் பயமுறுத்தியே வச்சிருப்பீங்க போல எல்லாத்தையும், மிரட்டியே உருட்டியே. இல்ல அன்னைக்கு பாசஸ் வந்து ஜெபம் உடைச்சிருவாரு கையை. ஆரம்பிச்சதுமே 1.5 மணி நேரம் வரும்பா எங்க பாஸ் கேட்டு எதுவும் நினைச்சிடாம ஆரம்பிச்சதுமே 1.5 மணி நேரம் மாதிரி எப்படி சோதரம் இதுவே ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். அது பேரு பாட்டு. இப்ப சோத்திரம்னா ஓடிடுவாங்க. இன்னைக்கு தானே துண்டாகான துணியாகான ஓடி போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து பொறுமை கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா டப்புன்னு தள்ளி விட்டு போயிடுவாங்க. தள்ளி விட்டு வேற வீடியோ போயிடும். நெட் இல்லைன்னா செல்போனை கூட உடச்சு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்பீடு. அன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் நிறைய இருந்துச்சு, இன்னைக்கு நேரம் 24 மணி நேரம் பத்த மாட்டுக்கு. இன்னைக்கு நேரம் இருக்கு, அதே நேரங்கள் அதே காலங்கள்லாம் இருக்கு. நம்ம என்ன தெரியுமா, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அன்னைக்கு வந்து எப்படின்னா நேரங்கள் வேஸ்ட் ஆகலை. அது வந்து ஒரு அது ஒரு வந்து அன்னைக்கு என்னன்னா வந்து தெரியுமா, வந்து நண்பர்கள் உறவு பயங்கரமா இருக்கும்.
நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நண்பர் போன் அடிச்சா கூட சில எடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு வேண்டாம் போன் பண்றா அப்படின்னு. அன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லாமே லைவ். இன்னைக்கு இந்த லைவ் மாதிரி டைரக்டா போய் பார்க்கணும், ஃபோன் தொடர்பு இல்லை. அது போக வந்து யாரோ இஞ்சடிக்கிறாங்கப்பா, அதை போய் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டாங்களே, எதையாவது இடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. அதனால அன்னைக்கு வேற இன்னைக்கு வேற பாரு. இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் லைஃப் அன்னைக்கு எப்படி மக்களுடைய காலையில எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? ஐயோ இன்னைக்கெல்லாம் வந்து 10 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வயசானவங்களாம் முத்தம் தொலைச்சிட்டு இருக்காங்க. தொழிக்கிறதுனா என்னது? முத்தம் சாணி இருக்குதியா, முத்தம் கொடுக்கறது கிடையாது. முத்தத்தை கொடுக்காதுங்க, மக்களுக்கு புரியாது. அன்னைக்கு வந்து எப்படின்னா மக்கள் வந்து என்ன தெரியுமா, வெள்ளனை படுத்துருவாங்க. சரி, அது வந்து உங்களுக்கு வேலை விவசாயி வேலை. எத்தனை மணிக்கு? 7 மணி 7:30 படுத்துருவாங்கப்பா. 7 மணி? ஆமா, 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஊருக்குலாம். எங்களுக்கு சாயந்தரமே 7 to 10 தான். அதுதான் இன்னைக்கு வந்து 12 மணிக்கு தான் படுக்கிறாங்க நிறைய பேர். சென்னையில பாத்துக்கிட்டா 12 மணிக்கு என்னமோ 6 மணிக்கு மாதிரி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது போக என்னன்னா டவுனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்காது. அடைச்சோன்னு 10 மணிக்கெல்லாம் எல்லாம் அடைஞ்சிடும். ஆனால் வந்து எப்படின்னா அது வந்து எப்படின்னா மனிதனுக்கு சரியான சாப்பாடு, சரியான லிஸ்ட்டு, சரியான எக்ஸசைஸ் தானாகவே டெய்லி நடக்கும். விவசாயி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு மாடு, காலை மாடு, எல்லா வீட்லையும் மாடுப்பா, எல்லா மாடும் ஆயிடுச்சு. நாம் எங்கள் ஊரில் நானும் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கெல்லாம் இந்த பால் தயிர்லாம் அன்னைக்கு சாப்பிட மாட்டீங்க. அன்னைக்கு வந்து தயிர் பால் வந்து எப்படின்னா இன்னைக்கு தயிர் பாக்கெட்டில் வருது. வாழ்க்கையே பாக்கெட்ல ஆக்கிட்டாங்க. பாக்கெட்லயே பிறந்து பாக்கெட்லயே வாழ்ந்து பாக்கெட்லயே சொல்லி பிடிச்சிருந்தாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. நேச்சுரல் பால், பசும்பால் எப்படின்னு தெரியுமா? பசும்பால் இந்த எருமை மாடு பால் இருக்கும். அது வந்து இயற்கை புல்லு சாப்பிடும், பச்சை புல்லு சாப்பிடும். அது போய் என்னன்னா தண்ணி வந்து என்ன தெரியுமா, அந்த கம்மாயில மழை பெய்ஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில போய் குடிக்கும். அது வந்து இயற்கை மழை தண்ணியில. அப்போ அன்னைக்கு வந்து என்னன்னா வந்து தாத்தாவும் மாடு வச்சுருந்தார்ல, வந்து என்னன்னா இன்னைக்கெல்லாம் அதை செய்யறாங்கன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து என்னமோ அந்த பாக்கெட்டில் ஒரு இது மாதிரி நமக்கு மாதிரி இன்னைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு பாக்கெட் பவுடருங்க. அது சாப்பிட்டு அது பால் கறந்து அதில் வந்து இயற்கை இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இது கூட இந்த காலத்தில் கிடைக்கும், இன்னொரு காலம் கிடைக்குமான்னு தெரியல. மாத்திரை கொஞ்சம் டானிக்க இந்த ஏதோ ஒரு மிலிட்டரியில கொடுக்குறாங்களா, இந்த ரேஷன் கடையில உங்க வீட்டுக்கு எத்தனை பேர்? 4 பேரா? 4 மாத்திரை ஒரு நாளைக்கு 3 மாத்திரை கணக்கு பண்ணிக்கா போடு. அப்ப லைஃப் அது வேற, இந்த லைஃப் வேற. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு மாதிரிலாம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குற பார்த்தீங்க, இந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு வந்து என்ன தெரியுமா, மசாலா அரைச்சி உள்ளே போட்டு கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்குவாங்க. ஆனால் அங்கிட்டு அன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு வீட்டு தான் இந்த இடவில்ல வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஆக்குவாங்க. ஆனால் பாரு, ஒரு 10 வீடு தாண்டி அந்த வாசனை வரும். நம்ம என்ன தெரியுமா, நமக்கு இப்போ என் ஃப்ரெண்டே வந்து ரவி இருக்கு, அவங்க வீட்டில் குழம்பு வந்து கொஞ்சம் அப்பா வந்து வாங்கிட்டு வருவார். அப்போ வைப்பார், டேய் கொஞ்சம் நைட்டு கொண்டு வாடா அப்படின்னு. நான் பயங்கரமாக டேஸ்ட் இருக்கிறாரு. ஆனால் என்ன தெரியுமா, கறி குழம்பு வச்சுன்னா பேரண்ட்ஸ் வெளியே விட மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா, அடிச்சு உள்ளே போட்டு நம்ம வீட்டில் கேட்க அந்த கறி குழம்பு வச்சோன்னு டக்குன்னு கதலை பூட்டிடுவாங்க. உள்ள வச்சு சாப்பாடு, உள்ள வச்சு அடி சாப்பாடு. அப்ப அன்னைக்கு வந்து என்னன்னா எப்பயாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கும். எனக்கு தெரிஞ்சல வந்து ரொம்ப கஷ்டம் தான். அப்பெல்லாம் என்ன இங்க எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்றதுல என்ன கூச்சம் இருக்கு. அன்னைக்கு வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்து ரைஸ், சோறு, நெல்லு சோறு. ஆனா என்னன்னா வாசனை பயங்கரமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து உரம் வந்து இயற்கை உரம், அந்த வாசனையே இருக்கும். அதை நான் என்ன செஞ்சிடோம்னா, அந்த சோறு வந்து ரைஸ் மிச்சம் இருந்துச்சு வச்சுங்களேன், பானை தான் இப்போ வந்து பானை இருக்கும். பானையெல்லாம் ஒரு 10 பானை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் நடு பானையில் போய் இந்த சோத்தை போய் வச்சிருவேன். ஏன்னா காலையில் சாப்பிடுவேன்.
காலேஜா கம்மஞ்சோறு கேப்பக்கூழு கடுப்பா இருக்கும். ஐயையோ அதுவும் எங்க வீட்டுல ரசம் வச்சுட்டா வச்சுக்கலாம், எங்க ஆச்சு ரசம் வச்சுட்டு வச்சுக்க கடுப்பாயிரும். ரசம் தூக்கி அடுப்பு ஊத்தி விட்டு என்னடா டெய்லி ரசம் ரசம் கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன அன்னைக்கு இருக்கிற லைஃப் வேற இன்னைக்கு இருக்கிற லைஃப். இன்னைக்கு இருக்கிற லைஃப் அன்னைக்கு வந்து என்ன தெரியுமா டென்ஸு. அன்னைக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நல்லா இயற்கையாக விளையாடுவோம். அதான் இல்லை இன்னைக்கு சமையல் பண்ணுறதுக்கே வந்து வீட்டில் ஒரு சில வீட்டில் வந்து 10 மணிக்கு தான் சமையலே பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு அப்படி கிடையாது. 4 மணிக்கு ஈவினிங் சாயங்காலம் 5 மணிக்கு தான் சமையல் முடிஞ்சிடும். இப்போ எங்கேயாவது நம்ம போயிட்டு விளையாண்டு வரோம் வச்சுங்களேன். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு சின்ன பிள்ளையில் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனேயும் கொஞ்ச நேரம் அங்கே விளையாடுவோம். ஒரு 6 மணி போல் அப்படியே லைட்டாக வீட்டுக்கிட்டு வருவோம். பசிக்கும், ஏன்னா மதியம் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசிக்கும். 6 மணிக்கெலாம் ஒரு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு விளையாடு ஒரு 8-8:30 தான் ரிட்டர்ன் மறுபடி வந்தோடனே மறுபடி சாப்பிட்டுட்டு தான் தூங்குறது. அப்போ என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து என்னென்னா அதுதான் உணவே. சைடிஷ் எந்த உணவும் கிடையாதுப்பா. ஐயோ வந்து சைடிஷ்னால் வந்து இப்போ வந்து எங்கேயாவது ஊருக்கு டவுனுக்குள்ளே போனாங்கன்னா அப்போ வாங்கிட்டு வருவாங்க. அப்போ பஸ்ஸு வந்துச்சுன்னா வாங்கிட்டு வருவாரா அப்பா வாங்கிட்டு வருவாரா அப்படின்னு அவளாக இருக்கும். இன்னைக்கு மாதிரினா இன்னைக்கு அடிக்கு விழுந்தா வாடா அடிக்கு விழுந்த பச்சை இது பனியாரம் இல்லை அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியான. இன்னைக்கு வந்து சாப்பாட்டுன்றதுல உணவுல வந்து இன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டாலும் அன்னைக்கு வந்து சாப்பிடவே முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனை ஓரளவு இல்லை. அன்னைக்கு காசு கிடையாது மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து இன்னைக்கு குடும்பங்கள் வந்து சர்வே பண்ற சாப்பாடு பிரச்சனை இல்லாம சர்வே பண்றது. இன்னைக்கு பிளாஸ்டிக் சோறுனாலும் சாப்பாடு வவுத்த நிறைஞ்சிடுறாங்க, நிறைய கிடைச்சிருது. காரக்கரை குடிச்சுனாச்சு வவுத்து. ஆனால் நம்ம அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் லைஃப்னு இன்னைக்கு இருக்கிறது வந்து எப்படின்னா அன்னைக்கு வந்து எப்படின்னா வந்து சபைக்கெல்லாம் போவோம், பெருசாக காணிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம் காணிக்கெல்லாம் வந்து வேலையே வந்து ஒரு நாள் வேலை பார்க்கறது காசு கம்மி தான். இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம் ஈஸியாக கிடைக்கல. 1000 ரூபா மாதம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 30,000 ஆயிடுச்சு. அப்போ 30,000 ரூபாங்கும் போது இப்போ தசம் காணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 3000 கொடுக்கணும். அப்போ 10 பேர் கொடுத்தாலே பாஸ்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் ஓட்டிடுவார். அதுல ஒரு 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைச்சி போச்சுன்னா காலோட விழுந்துருவாரு பாஸ்ட். ஐயா சாமி ஆமா இல்லைங்களா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சபையில கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கேட்பாங்க. பிரதர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? அப்படியா கடந்து நான் ரயில்வேயில் வேலை பார்க்கிறேன். எவ்வளவு சம்பளம்? 2 லட்ச ரூபா பாஸ்டர். ஐயா வாங்கய்யா முடிஞ்சு ஒரு 10,000 ரூபா மாசம். அப்ப அன்னைக்கு வந்து காசு கொடுக்கறது வந்து எப்படின்னா காணிக்கு போடுறது. எனக்கு மக்கள் வந்து கொஞ்சத்திலும் கிடைச்சாலும் உற்சாகமா கொடுத்தாங்க. ஆனா வந்து என்னன்னா ஒரு பெரிய இது தெரியுமா, 10 ரூபா கிடைச்சாலும் சபையை விட்டு போக மாட்டேன். ஆண்டவரை தேடுறதுல அவ்வளோ பெரிய ஆர்வம் அன்னைக்கு இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஊழியர் தான் இன்னைக்கு ஃபஸ்ட் ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க. அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சதில் வந்து எங்கள் பாஸ்டரை எடுத்துக்கிடுவோமே, ஒரு ஊழியத்தில் வந்து ஒரு 90-91 வந்துருப்பாங்க. வந்து என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவதுக்கு முன்னாடி சனிக்கிழமையிலிருந்து ஒரு வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து சோத்திரம் சொல்லுவார். ஆண்டவரே வார்த்தையை கொடுங்கம்பாங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னா இன்னைக்கு ஒத்த வாக்கி இருக்கு, இன்னைக்கு மொபைல் இருக்கு, இன்னைக்கு எதை சொன்னாலும் இப்போ வந்து இன்னைக்கு எடுத்துருந்தான். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த வாக்கியமே யாரும் வாங்க மாட்டாங்க. யாருங்க வாங்குறதுக்கு எங்க கிடைக்குன்னு தெரியாது. பைபிள்ல தான் எல்லாமே. ஆனா அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு வந்து வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து விளக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஒரு வசனத்துக்கு வந்து இன்னைக்கு விளக்கு நிறைய. இன்னைக்கு வசனமாவே அன்னைக்கு வசனம் தான் தண்ணிகளுக்கு அது பால் மாதிரி அரைஞ்சிரும். பாஸ்ட் வாயை திறந்தாலே வசனமா கக்குவாரு. வந்து அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் இன்னைக்கு வந்து இந்த பிள்ளை யாருக்காவது சின்ன பிள்ளைக்கு காய்ச்சல் சளி பிடிச்சு முடியுங்களா, இந்த டானிக்க குடும்பம் பிள்ளைக்கு மாத்திரை குடும்பம், அந்த பிள்ளை குடிக்க மாட்டேன் சங்கலை கரைச்சு வாயில வச்சு அந்த பிள்ளை ஆனாலும்
அந்த மாதிரிதான். அன்னைக்கெல்லாம் வந்து இப்போ எவனாவது சர்ச்சில் தூங்குனான்னா பாஸ்ட் வந்து நாங்கன்னு கொட்டி அதுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்புறம் சாத்தான் வந்துட்டேன், தூக்கத்தின் ஆவி சாத்தான் வந்துட்டேன். அது ஆனால் அன்னைக்கு வந்து பாஸ்டர்ஸ்லாம் வந்து நல்லா பவராக பயங்கரமாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்களேன். இன்னைக்கு அப்படி இருந்த ஊழியர்கிட்ட உருவாக்கப்பட்டவங்க தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஊழியத்திலே நிற்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படி தெரியுமா, பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. பட்டுன்னு கோவப்படுற எப்படி தெரியுமா, ஒரு ஊழியத்தில் வந்து அடங்கி இருந்து ஊழியெல்லாம் யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நீயே ஒரு ஸ்தாபனம் ஆக்கி வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் உங்களுக்கு ஊழியராக்குற, அதில் வந்து எப்படின்னா நல்ல சம்பளம் கொடுக்குற வச்சுக்க, ஒரு ஊழியருக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்க வச்சுக்கோ. இப்போ ஒரு ஊழியர் சொல்லுது, ஐயா நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க, இது சரியில்லைங்க அப்படின்னு சொன்னதுன்னா, நானும் உங்களை காட்டிலும் ஜெபம் பண்ணிடுறேன், நானும் வந்து எவ்வளோ நாள் ஜெபம் பண்ண உங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பேரம் பேசுவாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. காலையில் ஊழியர் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ஓடுறான்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வியாக்கணம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரி. அப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பழைய ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களானே, இப்போ திருநெல்வேலி சைடு அது பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப வேஸ்ட்லாம் பேச மாட்டாங்க. கேள்வி ஜெபம் பண்ணுறிய தம்பின்னு கேட்பாங்க. அடிச்சு முதவே மண்டையில நகான்னு ஒட்டே அடி அதிலே பிடிங்கி ஓடிடும். இன்னைக்கு பல வருஷம் இல்ல, நீங்க அங்கேயாவது கேட்டுச்சியா, ஏய் நீ காலைல ஜெபம் பண்ணியா, ஜெபம்னா என்னன்றா, நான் பாட்டு கேட்குறேன். வந்து இன்னைக்கு என்ன சொன்னமா, சில பேர்லாம் சொல்றத நீ கேட்டுக்கிறது இல்லை. ஒரு ஆள் என்ன சொல்றாரு, மதுரையிலே ஒரு பெரிய பாஸ் நான் கேட்டேன், என்ன சொல்றாரு, ஜெபம்லாம் பண்ணாதேங்கிறாரு. எனக்கு அது எப்படின்னே தெரில. நீ அதை கேட்டிருக்கியா? கேட்கலாம். என்ன சொல்றாரு, வார்த்தை தான், வார்த்தையை சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரா இல்லையா? ஜெபம் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் சொன்ன வச்சுக்கோ, அந்த ஊழியரவே ஏசி நாம சுட்டெரிக்கிற ஆண்டவர். அன்னைக்கு என்னன்னா, ஜெபமும் பைபிளும் ஒன்னா இணைக்கப்படுறதுதான் வந்து ரெண்டு இணைப்பா இருக்கணும். கணவன் மனைவியின் வந்து ஈக்குவலான போர்ஷன், ரெண்டும் ஒரே சரீரம் இருக்கு. அது மாதிரி ஜெபமும் வேதமும் ஒண்ணுதான். ஒரே இப்போ வேதம் படிக்கிறது அப்படின்னா தேவனை பற்றி தெரிகிறோம், தேவனை பற்றி அறிகிறோம். ஜெபம் என்பது என்னன்னா, நம்ம சூழ்நிலைக்காக வேண்டியது பிசாசை வந்து எதிர்க்கிறோம், அசுத்த ஆவிகளை வந்து கட்டுறோம். அது வந்து யுத்தம் மாதிரி தான் இல்லைங்களா? இன்னைக்கு நீ எப்போ ரசிச்சு போட்ட? பிறந்த கிறிஸ்டின் தான். நீ பிறந்த நானும் கிறிஸ்டின் தான். என்னமோ புதுசா ஒன்று சொல்றேன். அப்படி ஆண்டவரை தொடுறது எப்ப தொடுதல் உனக்கு? ஒரு 15 வயசுல. எந்த வருஷம் தெரியுமா? வேற இந்த 2012 அந்த ஆண்டுல தான் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அது ஆக்சுவலா வந்து இப்போ என்னன்னா, அந்த ரட்சிக்கப்படுற ஒரு ஒரு காலம் இருக்கு பார்த்தியா, அந்த ரட்சிக்கப்படுறது வந்து நமக்கு தெரியும். அப்ப உலகத்துல அப்படியே டோட்டலா மறப்போம். எப்ப பார்த்தாலும் ஜெபம் பைபிள் வாசிக்கிறது தேவன். ஆனா நீங்க வந்து நீனாலும் நான் பாஸ்டர் இருந்தனால நீ வந்து பாஸ்டர் பிள்ளை ரைட்டுங்களா, ஊழியக்கார பிள்ளைகள். அப்ப நாங்க ஜெபம் பண்றது செய்யறது நீங்களும் குடும்ப ஜெபம் கண்டிப்பா கட்டாயம் வர்ற மாதிரி இருக்கு. சோறு கிடையாது, ஓடிடுவாங்க இல்லைங்களா? அப்ப ஜெபம் என்பது கட்டாயம் அப்ப வந்து பண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப நாங்களாம் வந்து அப்படி கிடையாது. நாங்க வந்து டோட்டலா வந்து வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இல்லைங்களா? அப்படி இருந்த ஆட்களை வந்து தேவன் தொட்டிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் நல்ல ஒத்துழைப்பு இருக்குமானே. அது வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, குடும்பம் தாய் தகப்பன் பிள்ளைங்கள்ட்ட பேசுறாங்க. பிள்ளைங்களுடைய காரியங்கள் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, மொபைல் வந்து இன்னைக்கு நிறைய பேரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து அடி வாங்குது. இந்த டைமிங் இப்போ நம்மளே வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்க்குறோம். இப்போ காலையில் நைட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம ஜெபிக்கிற டைம் வச்சுருக்கோங்களேன். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது.
7 மணிக்கு ஜெபிக்கிறேன்னா 7 மணிக்கு சோதரம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து என்னன்னா டைமிங்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டைமிங் வந்து என்னன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி கடவுளே பேசினாலும் சுரண்டுவார் கடவுள். தம்பி 7 மணிக்கு ஜெபம் பண்ணணும். இருங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்போ என்ன பொறுமையாயிருவா. நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து இந்த இதெல்லாம் இல்லாததுனால ஒரு ஊழியர் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு துவங்குவாங்க, ஆனால் கரெக்ட் டைம் முடிக்க மாட்டாங்க. அது ஒண்ணுப்பா. டைமிங் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம். எங்க பாஸ் ஒரு தடவை எல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா, காலையில ஒரு 9:30 10 மணிக்கு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 9:30 10 மணி எனக்கு ஞாபகம் இல்லை. வாட்டில் போய்கிட்டு இருக்கு. கடைசி முடிக்கும் போது பாக்குற மணி 4 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் 4 மணி. இன்னைக்கெல்லாம் மக்கள் இருக்க வேண்டாம். இன்னைக்கெல்லாம் உட்காந்து சேரை கொண்டு எரிஞ்சு விடுவாங்க. ஏயா ஒரு அளவு இல்லை அப்படின்னு. அப்ப அன்னைக்கு வந்து எப்படின்னா அந்நிய பாஷை பேசுறதே டயம், அவ்வளோ டயம் பேசிக்கிட்டே அந்நிய பாஷையிலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அது எப்படின்னா சக்தி ஏத்துற மாதிரி, அருள் ஏத்திடுறது, பரிசுத்த ஆவியானவர் சக்தி. பாஸ்டர் அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்படிலாம் பேச முடியாது. இன்னைக்கு வந்து அந்நிய பாஷையில வந்து பெரிய சபை, ரொம்ப சபைகள்லாம் அதெல்லாம் குறைச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு. நல்லா வர்ஷிப் பண்றாங்க. அந்த கையை தட்டுலாம் அந்த வேலை கிடையாது. அன்னைக்கு அப்படி இல்லை, கையை தட்டிக்கிட்டே இருக்கணும். கை தட்டி தட்டி காய்ச்சி போயிடும். காய்ச்சா கையில ரத்தமா இருக்கணும், பார்க்கவே. இன்னைக்கு கை தட்டுறாங்கன்னா இன்னைக்கு கை தட்டுறதுக்கு ஆக்சுவலா வந்து அன்னைக்கு சுகர் பிரஷர்லாம் நான் எனக்குலாம் பார்த்ததே இல்லை, தெரியாது. அப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரியாது. வியாதி இல்லை. யாராவது வாத்தியார் டீச்சர்களுக்கு வந்து அந்த வியாதி இருக்கலாம். அதுதான் அது பணக்கார வியாதி மாதிரி. பணக்கார வியாதி. எங்க வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கு. அப்பனா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் நல்லா. ஆமா, அப்ப வந்து அப்படி. ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து சில மக்களுக்கெல்லாம் அப்படிலாம் இருந்ததே இல்லை. இன்னைக்கு வந்து பிறந்துலேருந்து மாத்திரை ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்சல வந்து எப்படின்னா மனம் மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷம். கர்த்தருக்குள் சந்தோஷமா. அது வந்து சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்களே, மனிதன் வந்து வியாதி முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒன்று சந்தோஷமா, தானாவே மகிழ்ச்சியா இருக்குது. இல்லை துக்க முகத்தோட இருக்குது. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து சாம்சங்ல வந்து ஒரு மொபைல் வெளியிடுறாங்க, 3 மாதம் கழிச்சு நியூ மொபைல் இப்போ நமக்கு அது துக்கமாயிருது இல்லைங்களா. ஐயோ அதை வாங்கணுமே அப்படின்னு. அப்போ இஎம்ஐல வாங்குறது, இஎம்ஐல வாங்கி நம்மளை மாதிரி தேனி மாதிரி நரக்கு கொட்ட விட்டுருது. ஆனால் அன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் லைஃப் வந்து ஒரு சூப்பரான லைஃப் தான். ஆனால் அன்னைக்கு உருவாக்கப்பட்டவர்களுக்கும் இன்னைக்கு உருவாக்கப்பட்டவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து என்னன்னா டேலண்ட் இருக்காது, ஆனால் இன்னைக்கு டேலண்டாக இருக்காங்க. அது சொல்லுவேன். அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வந்து ரசிக்கப்பட்டு ஃபாதர் பெர்க்மான் சொல்ல வர்றாரு. நீங்கள் ரசிக்கப்பட்ட காலத்தில் ஃபாதர் 2 மாற்றக்கூடியவர். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து விசுவாச கீதம்னு சொல்லி வெளியிட்டிருந்தாரு. அப்பயே நாங்கள் ஜெபத்தோட்டத்திலலாம் வந்து நான் வந்து எப்படி எந்த வால்யூமில் வந்து 2வது 3வது வால்யூமில் நான் ஆண்டவரை அப்போதான் வந்து உள்ளே என்ட்ராயிருந்தேன். நான் மோனிஷிலாசஸ் மூலமே வந்து ஆயிடுச்சு. ஆனால் ஃபாதருக்கு வரும்பொழுது அந்த ஆவிக்குரிய லைனில் வர ஆரம்பிச்சிட்டேன். பாட்டு அப்போ வந்து என்னன்னா பழைய பாடல்கள் வந்து அதை தேடுங்கள் தரப்படுற பாட்டெல்லாம் எங்கேயாவது மைக்கில் போட்டு குழாயில் போட்டுட்ருவாங்க. அப்போல்லாம் வந்து பண்டிகைன்னா வந்து அப்போல்லாம் என்ன தெரியுமா, இப்போல்லாம் இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் மைக் செட்லாம் இருக்குல்ல, அன்னைக்கு அப்படி கிடையாது. மைக் செட்டில் வந்து இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு மைக் செட்டு 11 மணிக்கு வந்துடுறோம். நாங்கள் என்ன தெரியுமா, அங்கே பாலத்தில் போய் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிறது, வண்டியை கூப்பிடுறது. அவன் ஒரு மாட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டி வந்து ரேடியா வந்துருச்சுன்னு. அன்னைக்கு வந்து பொழுதுபோக்கு என்பதே இல்லை, டோட்டல். ஆனால் அன்னைக்கு வந்து எப்படின்னா சபை வந்து பாஸ்டர்ஸ் வந்து யாருமே டேலண்ட் ஆகல. ஆனால் நல்ல
வளர்ச்சி இருந்துச்சு, அன்னைக்கு வந்து பக்தி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பாஸ்டரே ஆரம்பிச்சவன், பாஸ்டரே பாட்டு, பாஸ்டரே ஆராதனை, பாஸ்டரே அறிவிப்பு, பாஸ்டரே செய்தி, பாஸ்டரே முடிவு. நாங்கெல்லாம் பாய் தான் வரிப்போம். அது இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஜெனரேஷன் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்ட் பயன்படுத்தினால அவங்க தானா ஒரு செல்போனை கொண்டு போய் ஒரு இன்னைக்கு வந்து பாஸ்ட் பாட தெரிஞ்சாலும் பாஸ்ட் கீபோர்டு அடிக்க தெரியாது. அதனால வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு பசங்களை வச்சுதான் ஆகணும். ஏன்னா எந்த டேலண்ட் இருக்கு. இப்ப நம்மளே வந்து கீபோர்டு போட தெரியுமா? டேவிட்ட தானே கூப்பிட்டு அலைய வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி இசைக்கருவி அன்னைக்கு வெறும் சத்தம் தானே. சத்தம். அதுக்கு பிறகு வந்து இந்த அகிஜால வந்து இந்த அதில் வந்து 45 வாட்ஸ் மாதிரி இல்லை அகிஜா ஆம்பில் வந்து 45 வாட்ஸ் ஒன்று போட்டு விட்டேன். சரி. அது வந்து 100 வாட்ஸு 75 வாட்ஸ் தான் ரொம்ப ஹை. இந்த 45 வாட்ஸ் ஆம்பு வாங்குறதுக்கே அதை வாங்கி 2 ஸ்பீக்கர் வாங்கி வந்து சர்ச்சில் போட்டால் அவ்வளவு அன்னைக்கு அன்னைக்கு ஐயோ ஒவ்வொருத்தர் சத்தமும் கூரை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு எனக்கு அன்னைக்கு இன்னைக்கும் கிறிஸ்டியன் லைஃப் வந்து எப்படின்னா அன்னைக்கு வந்து என்னன்னா விசுவாசிக்குள்ள வந்து பாசஸ் மேல ஒரு பெரிய அவர் என்ன சொன்னாலும் தெய்வ வாக்கு மாதிரி கேட்டாங்க. அவர் சொல்றதான் ஃபைனல். ஆமா. அன்னைக்கு யாரும் பைபிள்ல வந்து நம்ம படிக்க மாட்டாங்களே. ஏன்னா ஓரளவு படிப்பு பெரும்பாலும் படிப்பு அறிவு இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. 85 இப்போ சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க பூரா நல்லா படிக்க கொஞ்சம் படிப்புலாம் இருந்துச்சு, கல்வி சம்மந்தப்பட்ட ஓடுச்சு. ஆனா வந்து வில்லேஜ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிள்ளைங்களே வந்து வேலைக்கு தேவைப்பட்ட காலங்கள். அப்பா அம்மா வந்து காலையில போற ஆளுங்க சாயங்காலம் தான் வருங்க. இப்போ இடப்பட்ட நேரத்தில் பிள்ளைங்க அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட அந்த வில்லேஜ் லைஃப்ல வந்து நிறைய பேர் இருந்தவங்களாம் இன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரி. ஏன்னா பேரண்ட்ஸே வந்து காலையில் போகிற ஆளுங்க சாயந்தரம் தான் வருங்க. வந்தவொடனே வரும்போதே ஒரு பொதியை சுமந்துட்டு பிள்ளை கட்ட தூக்கிட்டு வருங்க, விறக தூக்கிட்டு வருங்க, தண்ணி பானையை அது அங்கிருந்தே தண்ணி எடுத்து வருங்க. அப்போ வந்து பொழுதுபோக்கு என்பது கிடையாது. இன்னொன்று பொழுதுபோக்கே விளையாட்டு தான். போது என்னன்னா கிராமத்தில் வந்து அந்த பொம்மையை வச்சு ஒரு அது என்னமா சொல்லுவாங்க, இல்லடா இந்த பாவ குத்துன்னு எதாவது சொல்லுவாங்கப்பா. அது ஊருக்கு கொஞ்சம் அந்த எப்போ வருவாங்கன்னா அந்த வெயில் காலத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. மே ஏப்ரல் வந்து வருவாங்களே வந்துக்கிட்டு அதுதான் அந்த ஏதோ ஒரு ஆடை ஒன்று காட்டுவாங்க, அதை அடிக்கிறது. அது ஒரு பெருசாக டிக்கெட் கொடுத்து பார்க்கறது. அது ஒன்று அவ்வளோதான். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு அப்படியே லைஃப் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எவ்வளவுதான். ஆனால் அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டின்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டின்ஸுக்கு என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னா கஷ்டம். கேசட் வாங்கணும். அது கேசட் போட்டு வந்து டேப் ரெக்கார்டு வாங்கணும். அதை வாங்குறதுக்கு பெரிய பெரிய பாடு. அதெல்லாம் வந்து சாதாரண. அதை போடுறது கரண்ட் வேணும். ஆமாம், கரண்ட்டு கூட கிடைக்கும் வச்சுக்கோமே. கரண்ட்டு கூட இது ஒரு சில வீட்டில் கிடைச்சிதே. ஆனால் என்னன்னா அந்த கேசட்டு வாங்கணும். அந்த கேசட்டு வாங்குறதுக்கு டேப் ரெக்கார்டு வாங்கணும். டேப் ரெக்கார்டெல்லாம் வந்து என்னென்னா 2000 3000. அது 2000 3000னா ஒரு குடும்பமே வேலை பார்த்து தான் சம்பாரிச்சா தான் 3000 மிச்சம் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு மாதிரி என்னன்னா இன்னைக்கு ஒரு பொருள் வந்து வேகமாக இஎம்ஐல கிடைக்கும். அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடைக்காது. காசு கொடுத்தா அது ஒரு சிக்கலான விஷயம். அப்போ என்ன தெரியுமா, வந்து அந்த டேப் ரெக்கார்டை வாங்க தாத்தாவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினார். ஒரு பிலிப்ஸில் ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினாரு. அந்த டேப் ரெக்கார்டு நான் உளிந்து வர ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன். அதான் ஒரு இது. ஆனால் அது அந்த டேப் ரெக்கார்டில் தான் எங்கள் பாஸ்டரே போய் கொண்டு போய் சில பாட்டெல்லாம் கேட்பாரு. அது அன்றைக்கெல்லாம் ரெக்கார்டு, அதில் ஒரு ரெக்கார்டிங் இருக்கும், ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அன்னைக்கு வந்து நவீனமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப நவீன உலகம். இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட் உலகம். இன்னைக்கு லைவ்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு எத்தனை பாசஸ் நம்ம லைவ் பார்க்குறோம். நீங்களாம் வந்து ஆனால் என்னன்னா அன்னைக்கு பாதியாக போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்லலாம். ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும், அங்கே போய் நான் சர்ச்சைக்கு போக முடியல ஆண்டவரே அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லலாம்.
ஆனால் இன்னைக்கு சொன்னா ஒரு மண்டையில தான் போடுவேன். செவுட்ல அரைச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு உலகமே லைவ்ல இருக்கிறா. ஆனால் என்னன்னு தெரியுமா உனக்கு, நம்ம இன்னைக்கு ஏமாற்ற முடியாது. அன்னைக்கு ஏமாத்துற மாதிரி அந்த காலத்துல வந்து பிரசங்கம் கல்கள் பேசும் காலம், கல்கள் பேசும். ஆனால் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கல்லு பேசுறோம், கல்கள் பேசும் காலம் சொல்லி கல்லு தான் பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதை விளக்கு வியாக்கியம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க வந்து சிலைகள்லாம் பேசும் அப்படின்னு பிரசங்கம் பண்ண. நானே பாறையெல்லாம் பேசும் அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் கேட்டிருக்கேன். கல்லுகள்லாம் பேசும், நீ இந்த சுகர்லாம் வந்து ஒரு நாள் உனக்கு சாட்சியிடும். நாங்கள் பயப்படுவோம், பார்த்து பேச பக்கத்துல படுக்க நம்ம வாட்டில் எதையாவது பேசிட்டு அதுக்கு நாளைக்கு வந்து பேசிவிட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுவான். ஆனால் இன்னைக்கு கல்கள் பேசுறது என்பது ஆண்டவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் அன்னைக்கு சொல்லுவார். பேதுட்டே சொல்றாருல்ல, இந்த கல்லின் மேலே சபையை கட்டும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. இன்னைக்கு வந்து எப்படின்னா, இன்னைக்கு அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு வச்சுங்களேன், அன்னைக்கு வந்து சபையை நடத்தாத அப்படின்னு அடைச்சாங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை பண்ணி யாரும் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு சபையை வந்து யாரும் வராதிங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, லைவ் காணிக்கும் லைவாக வந்துடும். கூகுள் பே, போன்பே, என்ன தெரியுமா, ஆமா எல்லாமே இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, லைவ்ல ஆப்ஷன் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த சபையை வந்து யாருமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அது உண்மைதான். ஒருவேளை ஆண்டவர் கனவு காண்ட ஒரு சபை தான் இந்த ஜெனரேஷனை தான் இருக்கும். இதுதான் வந்து என்ன, அறிவு பெருத்து போற காலத்துல ஆண்டவர் சொன்னார். இப்ப அன்னைக்கு வந்து எருசலேம்ல ஆண்டவர் மரிச்சாரு முழு உலகத்துக்காண்டி. இன்னைக்கு வராத எல்லாம் லைவ்ல பாத்துருவாங்க. ஐயோ, இன்னைக்கெல்லாம் பார்த்து இவங்களே கமெண்ட் பண்ணிடுறாங்க, ஆண்டவர் நல்ல குதிரையில வராரு. அன்னைக்கு வந்து இருண்ட காலம் தான், இருண்ட காலம். எந்த ஒரு அன்னைக்கு என்னன்னா, ஒரு பாஸ்டர் வந்து அப்படின்னா ஒரு பாட்டை பாடுவாரு, அதுதான் ராகம். அவர் வந்து அல்லேலூயா கர்த்தரையே, அதுல ஒருத்தர் எங்க ஊர்ல வர ஐயா இருக்கு, நாங்களே தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவோம், போயா நீரும் பாட்டு. அப்ப அன்னைக்கு அவரு பாடுனதான் பாடல், அவங்க அதான் ராகம். இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. உண்மையான யார் ராகம், இன்னைக்கு உண்மையான படிச்சவங்க காட்டி இன்னைக்கு அதை காட்டி டப்பிங் பண்ணி பாடுறவங்க பயங்கரமா பாடிடுறாங்க. நிறைய ராகம், தாளம், காடு, கூடு. இன்னைக்கு வந்து அப்பா பவர். ஆனா என்னன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பக்தன் ஒரு பாட்டு பாடினா, நான் சின்ன வயசுல கேட்டுங்க, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆனா அன்னைக்கு ஊழியர்கள் இல்லை, ஆனா ஆண்டோடைய வல்லமை நிறைஞ்சிருது. இன்னைக்கு ஊழியர் நிறைய இருக்கான், வல்லமையா காணும். இன்னைக்கு கோழி கூட பிடிக்க முடியல, பறந்துட்டு போயிருது. ஆனா அன்னைக்கு ஊழியர்கள் கம்மி, ஆனா வல்லமை பயங்கரமா. பேயெல்லாம் வந்து ஓடும் பயங்கரமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து ஏசியா சர்ச் வந்துச்சு. பாஸ்டருக்கு ஜெயதேசன் ஐயா வந்து ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு சபை இருந்துச்சு, வந்து சில ஒரு இடத்துல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாஸ்டர் ஐயா வந்து என்ன பண்ணாருன்னா, அப்போ தான் வந்து இந்த ஆவிக்குரிய வந்து அந்த வெளிப்பு காரியங்கள் அப்போ தான் வருது. எங்களுக்கு அந்நிய பாசனை என்னன்னே தெரியாது, பரிசுத்தாவி நிறைவுன்னு என்னன்னு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவோம் வருவோம், அவ்வளோதான். அது ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்த பிறகு வந்து ஒரு எழுப்புதல். இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு வந்து அன்னைக்கு வந்து சின்ன சின்ன அந்த பெந்தகோஸ்து சபை கூரை போட்டிருந்தாலும், ஒரு செட்டு போட்டிருந்தாலும், ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் ஜனங்கள் மத்தியில். ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபீல்டுல இருந்து பயங்கர ஒரு காரியங்களை வந்து. இப்போ என்ன தெரியுமா, இப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு வாரம் வரல அப்படின்னா, சர்ச்சு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவார். எங்கே ஆளை காணும் அப்படின்னு வந்துடுவார். நான் சர்ச்சுக்கு கூடுவோம், ஸ்டீவன் வந்துருக்காரு, நாங்களும் எல்லாம் வச்சு ஒன்றா ஓலா பார்த்தவங்க. அவர் செல்வநாயகன் அண்ணன் வந்தார், அண்ணன் இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஏசியா சர்ச்சுக்கு போயிருந்தார். அப்போ நாங்கள் ஒரு கம்பெனிக்கு பட்டாசு வேலைக்கு போயிருந்தோம்.
அப்போ ஸ்டீவன் சொல்லி அவரையும் கொண்டு போய் ரட்சிக்க வச்சிட்டாரு. அவர் வந்து என்னென்னா கொஞ்சம் வெளி உலகம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆள், கொஞ்சம் விகரமாக இருப்பாப்புல. திடீர்னு ஆள் சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆனால் முடிஞ்சவொடனே பாஸ்ட் போய் ஆளை போய் என்ன ஆச்சு ஏதாச்சு போய் என்ன எதுக்கு வரல அப்படின்னு, ஐயா நான் அங்கே போயிட்டியா அங்கே படம் பார்க்க போயிட்டியா. அப்ப என்ன தெரியுமா, அடிச்சு மண்டையில ஜெபம் பண்ணி அவனுக்குள்ளே ரெண்டு குடும்பம் கொடுத்து வந்துருங்க நாளைக்கு காலைல வாங்க வாங்கன்னு கூட்டே வந்துருவாரு. கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு சின்ன உபதேசத்தை பண்ணி ஜெபத்தை. அன்னைக்கு என்னன்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு. இன்னைக்கு வந்து பொய் சொல்லலாம், அன்னைக்கெல்லாம் பொய் சொல்லுங்க வாய்ப்பு இல்லை. என்ன இந்த எங்கே போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு வேற உலகம் தான் சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம கடவுளை உண்மையாக தேடலைன்னா நம்ம செல்ஃபோனே காட்டி கொடுத்தோம். செல்ஃபோனே அது உண்மை. ஆண்டவர் வந்து கூகுள் கிறிஸ்டி எடுத்துட்டு சொல்லாரு சேட்டலைட் மூலமா சொல்ற ஒரு தூதர் வந்து நமக்காக நம்ம செய்யறதை எழுதிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, தூதர் அனுப்பி நாவ புஸ்தகத்தை வந்து கிறிஸ்டி எடுத்து அங்க வச்சிருவாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம லைஃப் நம்மளுடைய எல்லா அந்தரங்க காரியம் கூட அவன் கையில பிடிமானம் இருக்கு. இன்னைக்கு வோடாஃபோன் கம்பெனிக்காரன், ரிலையன்ஸ் கம்பெனிக்கார வந்து இன்னைக்கு நம்ம பொய்யெல்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரி லைஃப் இருக்கு. இன்னைக்கு வந்து ரியலா வாழ வேண்டிய ஒரு. ஆமா, நீ தோண்டி செல்போனை பார்த்தாலே போதும் ஒரு மனுஷன் யாரு ஏமே. ஆமா, செல்போனை வாங்கி ரைட்டா பார்த்தீங்கன்னா புதியமானம் அப்படின்னு பாட்டு இருந்துச்சுன்னா ஐயா இந்த பாட்டை கேட்கல வேற பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு அர்த்தம் இல்லைங்களா. ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் தெரிஞ்சு போகும். ஓப்பன் பண்ணாலும் அவன் வந்து நம்ம என்ன பார்த்துருக்குன்னு இந்த முன்னாடியே இந்த ஆட் இருக்குல்ல அந்த மாதிரி. அதனால வந்து இன்னைக்கு பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னாலும் நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு நிறைய வழி நல்லா படித்தவங்க வந்து நம்ம சரித்திரத்தையே கண்டுபிடிச்சு விட்டுருவாங்க. நம்ம அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் காட்டில் இன்னைக்கு இருக்கிறவங்க ரொம்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் வாழ வேண்டியது இருக்குல்ல. ஒரு அன்னைக்கு வந்து எப்படின்னா அதில் வந்து இன்னொன்று சொன்னதுன்னா, அன்னைக்கு வந்து எப்படின்னா பெண்கள் வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்பொழுது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இச்சைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு மொபைல் மூலமாக அது செட் ஆகிடுது. அன்னைக்கு இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரே பிரச்சனை தான். அவனுக்கு கொஞ்சம் தூர பிரச்சனை, இப்ப எனக்கு கிட்ட பிரச்சனை. இந்த கிட்ட பார்வை தூர பார்வை. அன்னைக்கு வந்து தூர பார்வை. இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்றதுன்னா வந்து அவன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப 6 செகண்ட்ல லவ் பண்ணி அங்க. ஆமா, இப்ப வந்து இப்போ கிடையாது. இந்த பிள்ளைய பார்த்தோன்னே யார்ட்டியா எப்படியாவது பேரை வச்சு ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கு இது மனித தொடர்புகளுக்கு வந்து ரொம்ப கம்யூனிகேஷன். ஆமாம், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப விசேஷம். பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு தான் ஆளுங்க ஒன்னா கூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் பிள்ளைகளை வெளியே. அதுல என்ன தெரியுமா ஒரு கூத்து, அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் கொண்டு வருமா போட்டு போனா அந்த பிள்ளைய அலப்புறைய பார்த்தா சிலிப்பிக்கிட்டு போங்க. இவன் சொல்லலாம் ஏழு வரும் பாருங்க அது சிலிப்பி கொண்டு என்னடா வால் பார்க்கலையா அப்படின்னு. நீ புது சட்டை போட்டிருக்க அப்படிதான்டா இருக்கும் அப்படின்வாங்க. அப்ப அன்னைக்கு இன்னைக்கு வந்து தூரங்கள் இன்னைக்கு வந்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதான் கடைசி காலருடைய இந்த காலத்துல கடவுளுக்காக ஒருத்தர் உண்மையா இருக்கிறான் அப்படின்னா பெஸ்ட். ஏன்னா அந்த காலத்துல வந்து பிரசங்கம் பண்ணதான் கேட்டுருக்கோம். அங்க வந்து நீ வந்து இது தியாகம் பண்ணணும், பார்க்க கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனா அன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. அன்னைக்கு இன்னொன்னு ஒரு என்ன சொன்னா, அன்னைக்கு பிரசங்கெல்லாம் வந்து ஒரு பிரசங்கம் தான் கேட்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம், இடவில் பிரேயர் வைப்பாங்க. அதுல போனாலும் போவாங்க, சிலர் போகாம இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து அந்த பிரசங்கம் ஒரு பிரசங்கம் தான் கேட்கறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் வரும். இன்னைக்கு திறந்தாலே இன்னைக்கு எந்த ஒரு தலைப்புலையும் யூடியூப்ல கேட்கலாம்ல, கேட்க முடியுது. என்ன கேட்க மாட்டாங்க, கேட்கறாங்க. கேட்கிற மாதிரி நடிக்கிறது, ஆனா கேட்கறது இல்ல. கேட்கிற மாதிரி பேசுனா கேட்பாங்க. ஆமா, இல்ல நல்ல பிரசங்கியாரும் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா என்னன்னா அதுக்கு டைம் செலவழிச்சா அதுலயே விருப்பமா போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல போயிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்
ஆமா. அது வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கெல்லாம் இந்த பார்க்குற பிள்ளைங்களா நம்ம அதை கேட்குறவங்க என்ன சொல்லலாம்னு நான் நினச்சோம்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். அது ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஒண்ணுமே இல்லாத காலத்துலேருந்து நான் வர்றோம்ல, எனக்கு பின்னாடிலாம் சில பேர் இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து பொம்மை படம் பார்த்துருக்கேன் தேட்டரில், வாய்ஸ் எல்லாமே ஊமப்படம் அந்த சவுண்டே இருக்கு. அதை பார்த்து எல்லாம் இருந்திருக்காங்க. அது பிறகு இருந்திருக்காங்க. அந்த காலங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு எனக்கு முன்னாடி ஒரு 20 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து உலகத்துல ஒரு ஜெனரேஷனும் மாறும். அப்பெல்லாம் வந்து சபைகள்லாம் வளர்ச்சி இல்லை. சபை எப்போ வளர்ச்சின்னு தெரியுமா? 84 86 பிறகு தான் ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய அவங்களுடைய அந்த பிரசங்கம், தினகரன் அவரெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு கிங்மேன் சொல்லுவாங்க, வரப்பிரசாதம். இன்னைக்கு ஆனால் அகஸ்டின் ஜெயக்குமாரையெல்லாம் வந்து அவர் பீகார்லேயே. ஆனால் அவர் நான் பட்சப்படுத்த காலத்தில் அவர் வந்து செய்தி கேட்கறதுக்கே அவர் செய்தி வந்து எப்படின்னா கொடூரமான செய்தி. குத்தி தேவனுக்கு நின்று அப்படின்னு உரத்த சத்தம். ஆபரேஷன் தியேட்டர்ல மைக் ஊசி போட்டு அறுப்பாங்க. அவர் மைக்கிலும் போட மாட்டாரு, ஒரே கச்சையை கொண்டா கரைச்சுன்னு ஒத்தே அறுபது சட்டார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசு, இல்லைன்னா ஆகும்னு பீகாருக்கு வாண்டுருவாரு. இல்ல அவருக்கு வந்து நிறைய இங்க வந்து பிரசங்கம் பண்ணி ஆட்கள் அங்க நிறைய பேரை ஷிஃப்ட் பண்ணிருக்காரு. அது வந்து ஆனா அவரு வந்து எப்படின்னா வந்து ரட்சிப்பு வந்து எப்படி அவர் மூலமா வருது அப்படின்னா, இப்ப ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அவனெல்லாம் அடிச்சு அவர் பிரசங்கத்தை கேட்டு தூக்கிடுவாரு பீகார்ல போட்டுருவாரு. போடு போல. ஆனா அன்னைக்கு வந்து எப்படின்னா அன்பு பிரசங்கம்லாம் கிடையாது. ஆண்டவர் உன்னை தடவுகிறார், உன்னை கண்ணை துடைக்கிறார் அப்படிலாம் கிடையாது. கண்ணுல வேலுக்கு மூச்சு குத்துற காலை உடச்சு ஜெபம் பண்ணலையா மரணம் வரும், சாத்தான் அவனை கொண்டு விடுவான், ஆண்டவர் அடிச்சு விடுவாரு அப்படின்னு. இன்னைக்கு அப்படி சொன்னா பாஸ்ட் வெளியே வரட்டும் 2 குண்டு அப்படின்றாங்க. அதுக்கு இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அற்புதம். ஆனா என்னன்னா இன்னைக்கு சபை போதகர்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த செல்போன் லைவ்ல தேவன் ஆராதிக்கிறத பார்க்க சின்ன பிள்ளைங்க ட்ரை பண்ணணும். அது ஒரு பயிற்சி வைக்கணும். பயிற்சி வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச இல்லை. இன்னைக்கு நான் என்ன சொல்லலாம்னா, அன்னைக்கு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, இது 2 பைபிள் வாசி ஜெபம் பண்ணு சொன்னா, இன்னைக்கு பிள்ளைங்க வந்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணு, செல்போன்ல ஆண்டவருடைய செய்திகளை கேளு. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே இப்போ நிறைய பேர் யூடியூப்ல சின்ன பிள்ளைங்களுக்குன்னு தனி அந்த பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எவ்வளவு டேலண்டா இருக்கு. ஒரு கேரளால இருந்து ஒரு பிள்ளை எல்லாம் பாடுது பாரு. ஆனா சின்ன பாட்டு இந்த பிள்ளை பாடி இருக்கு, ஆனா கிறிஸ்டின் பாட்டும் பாடுது. ஆனா எவ்வளவு இன்னைக்கு டேலண்ட் ஆகக்கூடிய இன்னைக்கு நிறைய விஷயங்கள். அன்னைக்கு வந்து என்ன வளர்ச்சிக்கு வந்து நகரங்கள் தான் இருந்துச்சு, கிராமப்புறங்களும் இன்னைக்கு சேர்ந்து வளரக்கூடிய ஒரு இடம். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து செல்போன்ஸ், நெட்வொர்க். ஐயா வந்து யார் சொல்றது, ரிலையன்ஸ் அம்பானி. ரிலையன்ஸ் வந்தப்பதான் பயவே. நான் வந்து வோடஃபோன் வச்சிருந்தேன். வோடஃபோன் வச்சா அது என்ன தெரியுமா, 4 ஸ்பீடு ஃப்ரீ ஸ்பீடில் அதை தரமாட்டேன். அது என்னன்னா நெட்டு வந்து நம்ம போடணும், அந்த ரீசார்ஜ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சொல்ல வச்சனால 4 ஸ்பீடு வாங்கிட்டேன். 4 ஸ்பீடு என்ன சொன்னா 400 ரூபா 4,999 சொல்லி கொடுப்பாங்க. 490. ஆமா, 500 ரூபா கணக்கு வச்சுக்காம, 1 ரூபா தானே கம்மியே. அவன் என்ன செஞ்சிருவானா, நீ அதை தொட்டுட்ட இதை தொட்டுட்ட, இதுக்கு அமௌண்ட்னு போட்டு 700 ரூபா கொண்டு வரணும். என்னன்னு கேட்டா, இதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப அதை என்ன தெரியுமா, அதை ஓப்பன் பண்ணி இப்ப நம்ம இதை எதுல ஓப்பன் பண்ணியிருக்கோம் எதுமா இருக்குன்னு பயந்தே பாக்குறது. ஆனா ரிலையன்ஸ் வந்து என்ன தெரியுமா, ஜியோ, எதையுமே ஜியோ, நீ எதையும் அது வந்து உண்மையிலே வந்து அதுக்கு பிறகு இந்த வோடஃபோன் ஏர்டெல்லுக்காரன் ஏர்செல் ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஏர்செல் துண்டக்கன் துணி எல்லாம். ஏன்னா இவங்க ஜியோ வந்த பிறகு 1.5 வருஷம் ஃப்ரீல கொடுத்தான்.
2 வருஷம். அதுக்கு பிறகுதான் எல்லாருமே லைவ் எல்லாருமே போனை மாத்த வேண்டி இருந்துச்சு. நம்ம அப்படிதானே முதல்ல லைவ் போட்டா இல்லைங்களா? அதுக்கு பிறகுதானே நான் எல்லாருமே வந்து எல்லாமே இந்த மொபைல் எல்லாரும் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வீடியோ யூடியூப்ல அப்போ வந்து என்ன 50 MP 100 MP தானே இருந்துச்சு. வீடியோ போய் பார்த்தாலே அங்க முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அன்லிமிட்டா 1 GB. அது போக இப்பெல்லாம் வந்து என்னன்னா இன்னும் வந்து இப்போ கேபிள் மூலமா இன்டர்நெட் கிடைக்கும் பார்த்தியா? ஆமா, அது ஃபைபர் இந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு விஷயம். சரி, நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பார்க்குற உங்களுக்கு ஆண்டவர் பிரதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ காலக்கும் அன்னைக்கு வேற விதமான வளர்ச்சி இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வளர்ச்சி வந்து எப்படின்னா ஒரு நாள் ஆராதனை அந்த விஷயம், வீட்டில் பைபிள் படிக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு பைபிள் விளக்கத்தையும் உடனே என்ன செய்யலாம், கேட்கலாம், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அப்படி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஆப்ஷன் கிடைச்சும் நீங்கள் பைபிள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய பாவம். என்னம்மானே? ஆமாம், அன்னைக்கு தெரியலன்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து வரல, எனக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரல, எனக்கு சோர்வாயிடுச்சு. இன்னைக்கு அப்படின்னா நீ போர்வை பொத்திக்கிட்டு லைவ்ல ஹெட்ஃபோன் இன்னைக்கு ஆப்ஷன். இன்னைக்கு வந்து அது போக பாஸ்ட் பார்த்துட்டு இருப்பாரு, இவன் லைவ்ல இருக்கானா வர கமெண்ட் பண்றானா இருக்கானா பார்த்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஆன்லைன்ல செக் பண்ண வேண்டியது. அதனால இந்த வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த நவீனமான உலகத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், இந்த உலகம் தான் கடைசி, இதுதான் லைஃப் லாஸ்ட். நம்ம இதுக்கு பிறகு தேவனுடைய வருகை இருக்கு என்பது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அறிவு பெருத்து காலத்துல தான் நான் வருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அறிவு இணைஞ்சிருச்சு, அவன் குண்டை வந்து பூ மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். ஈராக்கு என்னடா பூ உழுகுது பார்த்தா அங்க டமாரம் வீடு உடைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு வந்து எப்படின்னா கத்தி வேலுக்கு போச்சு, அவனை ஒருத்தனை பார்த்து மண்டையை வெட்டது, கையை வெட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா? ஒரு குண்டிலே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வேலையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்ப ஆனா இது கடைசி காலம். அது உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, கடைசி காலத்துல வந்து இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த காலத்திலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கலை அப்படின்னா பிசாசு ஈஸியாக நம்மளை நினைஞ்சிருவான், தூக்கிட்டு போயிடுவான். அது உண்மை. ஏன்னா பிசாசு வந்து கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி அவன் பவரை நினைஞ்சிடான். இது வந்து எப்படின்னா இந்த உலக வந்து சோசியல் மீடியா வந்து அவனும் வேலை செய்யறான், கடவுளுடைய பிள்ளைகளும் வேலை செய்யுது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு நிறைய சபைகள்லாம் வந்து அந்த லைவ்லாம் போடலை. உண்மையை நான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? எல்லா சபையிலும் லைவ். ஏன்னா நம்ம என்ன பிரசங்கம் பண்ணாலும் நம்மளே கேட்டுக்கலாம்ல, அது ஒன்று இருக்கலாமா? என்ன மாதிரி இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்துக்கும் உனக்கு இன்னைக்கு உனக்கு இந்த உலகத்தில் இருந்திருக்க. ஆனால் அந்த உலகத்தில் இருந்ததுன்னா பயம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வேதத்தை பற்றி பெருசாக ஒரு அறிவுலாம் இருந்துச்சுல. இன்னைக்கு பைபிள் படித்து விளக்கத்தை ஒரு சில விளக்கம்லாம் நம்ம அவங்க புரிஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா? ஒரு சபையில போனா நகை போடாத வெள்ளை ட்ரெஸ் போட்டு, ஐயோ அவரு செருப்பு போடாம செருப்பு, அது ஒரு சில உபதேசம். அந்த பாஸ்டர் கண்ணாடி பார்க்காத பவுலோசையா ஒருத்தர் வந்தாரு, ஒரு சோனலா துணி போட்டிருப்பாரு. எல்லாரும் அதே போட ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அதை போடுறதுனால தப்பு கிடையாது. அன்னைக்கு அது பார்வைக்கு ஒரு பரிசுத்தமா தெரிஞ்சிச்சு. துணியை மாத்துறது, பைய மாத்துறது, செருப்பு மாத்துறது, ஒரு முடியை மாத்துறது. முடியெல்லாம் வந்து ஊழியர்னா அப்படியே ஒரு மாதிரி கரட்டு புரட்டா வெட்டி அப்படிதான் இருக்குன்னு வந்தாங்க. ஆனா ஆமா, மீசை இருக்கக்கூடாது. அது ஒரு ரொம்ப அதுக்கே ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, கம்மல் போட்டு வந்துட்டாருன்னா அன்னைக்கு போட்டானா எரிகிற வரைக்கும் பிரசங்கம். அதுவே நீ பின்மாற்றம் ஆயிட்ட மீண்டும் வந்து பன்றி சோடிச்சு வச்சாலும் போய் சாக்கடைக்குள்ள விழுந்து விடும்,
நாய் கக்குனதை திங்கும் அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கோட முடிவு வேணுவேன். இன்னைக்கோட சர்ச்சு அன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கலர் சேலை கட்டிட்டு வந்தாலே அவங்கள வச்சு. ஆனா எனக்கு என்னன்னு தெரியுது அப்படின்னா, இப்ப நானும் பெண்டிகேஸ்ட் லைன்ல தான், நகைப்படாத லைன்ல தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து நகைக்கு எவ்வளவோ விளக்கங்கள் கொடுக்குறாரு. மக்கள் வந்து ஆனா அதை வந்து கட்டூரமான அப்படித்தான் வச்சிருக்கும் போல தெரியுது. அப்படிதான் இல்ல வேற வழி இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பைபிள் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. விளக்கம் அன்னைக்கு அன்னைக்கு ஏன்னா மோசையை கழட்ட சொன்னாருன்னாங்க. ஏன் கழட்ட சொன்னாரு? அதே கலண்ட சொன்ன மோசையை தான் மறுபடியும் நகையை கொண்டு அப்போ புதைச்சாங்கன்னா எப்படி கொண்டு? அப்போ வந்து கடவுள் வந்து நகையை விரும்புறார். ஆண்டவரே நகையை தானே வந்து ஏதேன்ல இருந்து நதி வந்து பைசோன் என்ற தண்ணி பாய்ந்த எங்க வாஞ்சாலும் நகை தங்க விளையும். ஆனா நம்ம ஆளுக்கு வந்து அவரு செய்வாரியா, நீ போடக்கூடாதியா, நீ போடக்கூடாது. ஆனா இன்னும் பாருங்க, இன்னும் தெரியுமா உனக்கு, நான் பாம்பேல வந்து 2008 போனேன்னு பாங்க. அவெல்லாம் அங்கேயே சிட்டி, அங்கேயுமே இந்த பெண்டிகஸ்ட் லைன்ல வந்து மக்கள் எங்க போனாலும் இருக்கு. அமெரிக்காவே இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கால எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அது வந்து சரி, அது வந்து நமக்கு தேவையில்லை, அது அவர்களுடைய விருப்பங்கள். ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் ஒரு ஆள் நான் ஒட்டகத்தான் ஒட்டக சுமக்க வேண்டியதா, இல்ல நான் ஒரு ஆள் ஆடை சுமக்க வேண்டியதா இல்லைங்களா? அன்னைக்கு வந்து பக்தி வந்து என்ன ஆச்சுன்னா சரீரத்துல காட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து பக்தி அன்னைக்கு வந்து சிஎஸ் ஆர்சி டிஎல்சி லுத்திரன் இன்னொன்று சதவீதம் இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா அந்த சபையில வந்து பூ பொட்டு நகையெல்லாம் வைப்பாங்க. பெண்டிகஸ்ட் லைன்ல வந்தவன என்ன தெரியுமா, அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டணும், அப்படின்னு சொல்லி வெள்ளை அடுறா அப்படின்னு வெள்ளை சட்டை போட்டுட்டாங்க. ஆனா அது ஒரு வழியில அப்படி வளர்ந்தவங்களும் நல்லா தான் இருக்க, நல்லா அவங்க அன்னைக்கு அது ஓகேவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கருப்பு சட்டை தான், பாசஸ் கோட்டு, நீங்களே கருப்பு தான் போட்டு. ஆமா, கருப்பு தான் விசேஷமான வீடியோவுக்கு தெரியும். இன்னைக்கு ஒயிட்டு சர்ச்சில் அன்னைக்கு ஃபுல் ஒயிட்டு, இன்னைக்கு ஒயிட்டு போட்டா வீடியோ சரியா தெரியாது. கருத்துறேன் கேமரா எவ்வளவு காஸ்ட்லியா ஆனாலும் ஒன்றும் கதையா. இன்னைக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளாக், ஆல் ஒயிட்டு. அன்னைக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டு, ஆல் பிளாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரெண்டு ஈக்குவல் பண்ணி பார்த்தா கழிச்சு பார்த்தா ஒன்னா தான் வருது. அன்னைக்கெல்லாம் கருப்பு சட்டெல்லாம் போட்டு சர்ச் பண்ண வச்சுக்கோங்க, பையில கொண்டு எரிஞ்சு விடுவாரு. சுருட்டி மாய் ட்ரம் குச்சி வச்சு ஒற்றை ஏறி மண்டையை உடச்சு விட்டுருவாரு. அடியும் முழுவல அந்த காலத்துல சபையில. இந்த இது சிபிஎம் சர்ச்செல்லாம் பாஸ்டர் குச்சியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வெளியே. ஐயா ஒரு தடவை சிபிஎம் சர்ச்சுக்கு போய் அந்த கூத்த கேளுங்க. செல்வன் இருக்கார்ல, ஆனா எனக்கு வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர் மீட்டிங் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 200 பேர் சாப்பாடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. 200 பேருக்கு வைக்கிற வரைக்கும் நான் அவசரப்பட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அங்கிருந்து ஒரு பாஸ்டர் வந்து, அறிவு இருக்கா, செவ பண்ணவங்களே எப்படி நீ சாப்பிட? செல்வனே சாரி சாரி சாரி. ஐயோ ஒரு கூத்து என்ன தெரியுமா, அதுல ஒரு கூத்து. சரி, அவங்க செய்யறது வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அப்படியும் மக்கள் இருந்து பொறுமையா இருக்கிறாங்களே. 200 பேருக்கு சாப்பாடை வச்சிருது, குழம்பு வச்சுட்டு ஜெபம் செய்வோம், ஆகாரத்தில் கொடுத்துருக்க, ஆய் சோதரம் 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 சோதரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிடக்கூடாது. அது தெரியாது, சாப்பிட்டு தெரியக்கூடாது. அவர் மறுபடியும் பாஸ்ட் வந்து, கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துக்காய், கர்த்தர் சோதரம் பண்ணுவோம், சோதரம் 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 சோதரம், அப்பதான் எந்திக்கணும். அதுக்கு மேல எந்திரிச்சிருக்கா பாஸ்ட் டென்ஷன் ஆகி எதை போட்டு அடிச்சு விடுவாரு. அப்ப அப்படி வந்து அன்னைக்கு வந்து பாஸ்டர் தான் வந்து அதிகாரம் உடையவரா. ஏன்னா மக்கள் வந்து அவர் சொல்ல கேட்டாங்க. இன்னைக்கும் பாஸ்டர்ஸ் பேச்சு கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கும் பாஸ்டர்ஸ் பேச்சு கேட்கறது ஒரு நல்லதுதான், கடவுள் கிருபையால ஆண்டவரோட. இன்னைக்கு யாரு சொல்ல கேட்கறாங்கன்னா உண்மையா அன்பு வைக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து இப்போ கெட்டதை வேகமா பரப்பிடுறாங்க. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னு சொன்னா இவங்க உடனே ஷேரிங் பண்ணி அனுப்பிடுது, எல்லாத்துக்கும் போ. ஆனா அது நிதானிக்கணும். இப்போ வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சது வந்து நீ என்ன நினைக்கணும் தெரியுமா,
ஒருத்தரை வந்து நம்ம ஒருத்தரை பார்க்கல. இப்போ ஜான் ஜெபராஜ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம பார்த்துருக்கோம் அவரை. பார்க்கல. இப்போ நான்லாம் வந்து அவரெல்லாம் ஒரு இதையும் நான் சிந்திக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவரை பார்த்தது கிடையாது, அவர் ஊழியத்துக்கு நம்ம வந்து போனதில்லை, செஞ்சதில்லை. அவரை பற்றி நம்ம எப்படி நடந்துச்சா, அவர் கல்யாணம் எப்போ நடந்துச்சு, அவருக்கு எத்தனை பிள்ளை இருக்கு, எதையுமே தெரியாது. இப்போ நான் போய் ஜான் ஜெபராஜ் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் ஒரு முட்டா போய் தானே. எதையுமே எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு வியாதி. இந்த வியாதியை வந்து இது ஒரு இந்த வியாதியை வந்து கொரோனாவில் வந்து தூக்கி போடுறோம், ஊசியத்தான் போடுறேன். இல்ல இன்னைக்கு ஒரு வியாதி தான். இப்ப ஜான் ஜெபராஜ் ஒரு பையனை வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பையனை வந்து அவரே போன்லயே இது பண்ணாரு. உனக்கு என்னப்பா தெரியும், நான் என்ன செய்யறேன் உனக்கு என்ன தெரியும், நீ என்ன தவிர ஏன் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அவன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான். எனக்கு அந்த அந்த ஆடியோ, ஏன்னா ஒருத்தர் தவறா பேசுறத நம்ம நினைச்சாலேவும் திங்கிங் வந்து கெட்டதா தான் வந்துகிட்டு இருக்கும். பெரும்பாலும் என்னன்னா பேதுரு சொல்றாரு, உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கு. உத்தரம்னா இப்ப தெரியுமா உனக்கு? பழைய காலத்துல வீடுல வந்து அந்த வீடை தாங்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய தூண் இருக்கும், அதான் உத்தரம்பாங்க. அதுவே உன் கண்ணுக்குள்ள இருக்கு. ஆனா நீ போய் அடுத்தவங்க இடத்துல போய் துரும்ப போய் பாக்குறது, கொஞ்சம் பிசுறு ஓட்டிட்டு இருக்கும் பத்தியா, அது இருக்கியா அது இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வந்து ஊழியர்கள் வந்து யோக்கியமான வாழ்க்கையை வந்து எப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தேவனை பிரசன்ஸை அனுபவிக்க தான் அந்த முதிர்ச்சி வரும். அப்போ அதுக்கு வேண்டி நம்ம வேசித்தனமா அலையணுமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்கணும். வாழ்க்கையை வந்து நம்ம தவறிட்டாலும் கூட மீண்டும் எந்திரிக்கத்தான் செய்யணும். ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கத்தான் செய்யணும். அப்போ எழுந்திருக்கத்தான் செய்யணும். அப்போ இன்னைக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்கு. அன்னைக்கு வந்து எப்படின்னா பாசஸ் வந்து சொல்லுறது வந்து கண்டிஷனாக இங்கே சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போகாது, இந்த சபைக்கு போகாது. இன்னைக்கு இது ஒரு வியாதி. ஆனால் இதை நீங்கள் மாற்றிக்கிடுறது நல்லதா? மாற்றணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா மக்களுக்கே தெரியுது யார் சைடு நியாயம் இருக்கு. ஏன்னா எல்லாரோடையும் கேட்குறாங்க, எல்லாத்தையும் பாரு. இப்போ ஜான் ஜெபராஜ் அப்படி ஒரு கெட்டது நடந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சல ஒரு மனுஷன் நம்ம எல்லாம் சொன்னோம், அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள போய் நம்ம வந்து மண்டையிடுறதோ கையிடுறதோ தப்பு. ஆனாலும் வந்து அப்படி இருந்தாருன்னா அவர் வந்து இப்போ அதை தானே செய்வாரு. தேவ மனுஷன் வந்து இல்லை இன்னைக்கு வந்து என்னன்னா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரசங்கியார் இருக்கிறாரா, யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம் பண்ணுறாருன்னா அவர் பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுறதுல ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் மக்கள் கேட்குறாங்க. அந்த ப்ரெசன்ஸை அவர் உருவாக்குறதுக்கு அவர் வந்து தனிமையில் ஒன்று வேதத்தை வாசித்து அதில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை ஜெபம் பண்ணி பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை புதிய காரியங்களை வந்து அப்படி தான் வர முடியும்னு. தேவன் வந்து பயன்படுத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பிஸி ஆகிட்டாங்கனாலே பாவம் செய்யறதுக்குலாம் நேரம்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை. அவர்லாம் வந்து நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நம்மள மாதிரியும் ஜான் ஜெபராஜும் சும்மா இருப்பார் உங்களை, அதெல்லாம் அவர் நம்மள மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வாழ்த்தினர்லாம் இருக்கலாம், அவருக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா எப்படின்னா நிறைய மக்கள் அவரை டெய்லி சந்திக்க வருவாங்க, பெரிய பெரிய விஐபி. அது போக அவருடைய நிறுவனத்துக்கு அப்படி ஆள் போய் இந்த வேலையை செஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? ஒரு நாள் அவங்க ஃப்ரீயா இருக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி இன்னைக்கு அது வந்து என்னன்னா மக்கள் வந்து தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க, எடுத்தோடனே அதை தான் பார்க்க, நம்மள மாதிரி அவங்களும் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை இன்னொன்று வந்து நிறைய பாசஸ் வந்து சபையிலேயே பேசுறாங்க. அது வந்து எப்படின்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கு சபை மக்கள்கிட்டே இருக்கும்போது அந்த ஜான் ஜெபராஜ்லாம் அவன் பாட்டெல்லாம் கேட்காதீங்க, பாட்டை பாடாதீங்க அப்படிங்க. அது இன்னைக்கு அவர் பாட்டு வந்து இன்னைக்கு அது கர்த்தர் கொடுக்குறாரு, அவரே அழுதுறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பாட்டை எழுதி இன்னைக்கு வந்து பயங்கரமா ரீச் ஆகுது. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஃபாதர் வந்த போது ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்து, ஃபாதர் எல்லாம் என்ன பேசுனா தெரியுமா? ஐயோ ஒரு பாவடை புரணி பேசுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குப்பா. அன்னைக்கு ஃபாதரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. இவன் வந்து என்னமோ என்னமோ சொல்லுவாங்க, அந்த கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கூத்தாடி மாதிரி ஆடுறேன் அப்படின்லாம் ஃபாதரையும் பயங்கரமா கமெண்ட். ஆனா
ஃபாதர் எப்போதுமே அன்னைக்கு சிரிச்ச மாதிரி தான் இன்னைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் என்ன ஊழியக்காரங்க வந்து கோவப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. அது வந்து என்னன்னா இந்த பயன்பட ஆரம்பிச்சிட்டா வச்சுங்களேன். சான் ஜெபராஜ் வந்து என்ன தெரியுமா, என்ன பிரச்சனை, அவர் யாரையும் எதிர் கமெண்ட் பண்ணாமே இருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சவர் வந்து. ஏன்னா இந்த பையன் அப்படித்தான் செய்வாங்க, யாரு பார்த்தாலும் எல்லாருமே அதுதான் செய்வாங்க. அவர் எதிர்த்து இப்ப பால் ஜனகன் என்ன செய்ய அந்த வீடியோ பார்ப்பாரு, சோதரன் ஹல்லேலூயான்னு கிளம்புறாரு. ஆனா ஜான் ஜெபராஜுக்கு வந்து என்னன்னா ஒரு இளம் ஒரு இதனால இல்ல ஜான் ஜெபராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, இப்படியே அமைதியா போனா என்ன பண்றது, எல்லாருமே அமைதியா போட்டு யாருதான் பேசுறது, என்ன பேசிதான் பாப்போம். அந்த சாத்தாங்கிட்ட எல்லாம் அந்த சாத்தான் ஏவி நம்மள இல்ல அவர் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப பவுல் ஊழியம் செய்யும் போது எல்லாரும் எதிர்த்தாங்க, பேசக்கூடாதுன்னாங்க. ஆனா பவுல் பேசினாரு, ஒரு புதிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். அது மாதிரி ஜான் ஜெபராஜ் பேசணும், இன்னும் அதிகமா பேசணும். அதுபோக வந்து அவர் வந்து சபை நீ நடத்துறாரு அப்படின்னா அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி மட்டும் வைக்க, லைவ் கொடுக்கணும். இப்போ வந்து மதுரை ஜஸ்டின் அவர்லாம் ரெகுலர் லைவ் அந்த மாதிரி பண்றாரு. அப்ப ஜனங்களுக்கு வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்கும். இவரு ஜஸ்டின்லாம் வந்து என்ன ஆரம்பத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன். நானும் பால்வாசன் சொல்லி அவரெல்லாம் போய் சந்திச்சுருக்கான். ஆனா அவரை பத்தி நிறைய சொல்லுவாங்க. ஆனா வந்து நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சவர்ல. பைபிள வாலிப யூத்துக்கு பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு. யூத் ஜஸ்டின் அவர் பேரே யூத் ஜஸ்டின். ஆனா அவரை அப்ப வந்து அவர் பிரசங்கம் அந்த யூத்ல பண்ணும்பொழுது இந்த பெரிய பெரிய ஆட்கள் தலைவருக்கு வந்தீங்களா அவரை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா நம்மளை காட்டிலும் நல்லா பிரசங்கம் பண்றானே. இன்னைக்கு அதுதான பிரச்சனை. இப்ப எல்லாருமே நினைக்கிறது நம்மளை காட்டி நல்லா பாடுறானே. இவங்க ஆதிலேயே போட்டு ரெக்கார்டையே போட்டுக்கிட்டு இருந்த இல்ல ஜஸ்டின் வந்து ஜஸ்டின் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க வந்து. ஆனா அவர் வந்து என்ன தெரியுமா, வாலிபர்கள் ஒரு முகாம் நடத்துவார். நான் ஒரு 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து அந்த அந்த அவனை அப்படியே உள்ள இந்த சிறை பிடித்த மாதிரி பிடிச்சிருவாரு. கவர்ந்து அழுக வச்சு பாவத்தை அறிக்கை விட்டு தேவன்கிட்ட கொண்டு வந்துடுவார். இன்னைக்கு அவரெல்லாம் வந்து நிறைய சபைகள் எல்லாம் வராதான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு மதுரையில் வந்து எனக்கு தெரிஞ்சல வந்து பெரிய சபைன்னு சொல்கிற அந்த ஹாரிஸ் பாஸ்டர் சபைலாம் அவரெல்லாம் உள்ளே வராதைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அவரை வந்து எனக்கு தெரியும் அவர் நல்ல ஒரு நல்ல இடத்துக்கு வருவார்னு தெரிஞ்சு. இனி பாருங்க மதுரையிலேயே ஒரு பெரிய சபையை அவர் சபை மாறப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப இருக்கிற தலையெல்லாம் மண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க, அவர் கீழே இருக்காலாம் சரியில்லை, அவர் கொடையை போட்டுருவாரு, அதுக்கு வேண்டி அவர் காத்திருப்பார் போல. உண்மைதான் டேவிட். இன்னைக்கு மதுரையில வந்து தலைகள் அப்படின்னா பெண்டிகாஸ்ட் தலைகள் வந்து அருள் பாஸ்ட் போயிட்டாரு. இப்ப அருள் பாஸ்ட் போன பிறகு அந்த சபை வந்து பெருசா நமக்கு இன்னும் முன்னும் தெரியல. அவர் இருந்தாலும் ஏதோ மீட்டிங் ஏதாவது நடந்துகிட்டு இருப்பாரு. அருள் அருள்னு வந்து பார்த்துட்டு இருக்கா. எவனா ஒருத்தர் வெள்ளக்காரனை யாரையா தூக்கிட்டு இருப்பாருல. இப்ப இடத்துக்கு யாரு இப்ப அதுல வந்து நல்ல சமான் ஜோசப் ஐயா அவர் இருக்கிறாரு, டட்லி பாஸ்டர் இருக்கிறாரு, பிஏ டேனியல் பையா போயிட்டாரு, ஆண்டவருக்குள்ள பரலோகத்துக்கு போயிட்டாரு. என்ன செய்யுங்கடா நான் போறேன்னாலும் கிளம்பிட்டாரு. அது பிறகு ஹாரிஸ் பாஸ்டர் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு யார் பெரிய ஆளுக்கெல்லாம் மதுரையில் இல்லைல்ல. அது பிறகு ஹாரிஸ் சிஎஸ்ஏ இந்த மாதிரி இருக்கு. அது வந்து எப்போதும் போய்கிட்டு இருக்குதானே. ஆனா இவங்கெல்லாம் லைட்டா கத்தருக்குள்ள போயிட்டா வச்சுக்காங்க, ஜஸ்டின் கை உயர்ந்துடும் எனக்கு தெரியல. அதனாலதான் மதுரை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டேங்காரோ. மதுரையே இல்ல அந்த இயேசுவின் ஆலயம் நம்ம ஒரு பால் ஜோஸ்வா அவர் என்னைக்கான ஜஸ்டின் சப்போர்ட் இருப்பார் அவர். அப்ப ஒருவேளை நம்ம வந்து இந்த இதெல்லாம் பேசுறது வந்து சில பேர் நம்மளையும் கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்க பெரிய என்ன புதுசா பேசுறீங்க அப்படின்னா. உலகத்துல வந்து எல்லாரும் பேசினா தான் ஆண்டு சொல்லுவாரு, பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு ஆள் பிரசங்கம் பண்றது தான் சரின்னு சொல்லக்கூடாது. எல்லா பிரசங்கத்தையும் அந்த தலைப்பில கேட்கும் பொழுது யார் நல்ல வியாக்கணம் பண்ணி நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை பேசணும். அதே போக சபை விசுவாசி நம்ம சபை தான் குருட்டு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த குருட்டு விட்டத்துல பஞ்ச மாதிரி கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. அந்த சபைக்கு மேய்ப்பருக்கு நீங்க அடங்கணும். ஆனாலும் எல்லாம் வந்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு என்னன்னா நம்ம இன்னொன்று தெரியுமா, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு யார் போதகரமாறாரு? பரிசுத்தாவியார்.
இப்போ அவர்கிட்ட அவர் சொல்றது, அவர் பரிசுத்தாவி இயேசுவே சொல்றாரு, அவர் தான் உங்களை சகல சத்தியத்தில் என்ன செய்வாரு, வழி நடத்துவார். பாஸ்டர் வந்து நம்ம என்ன செய்யணுமா, அவரும் ஆவிக்குள்ள வச்சுதான் நம்ம நடத்துறாரு. ஆனாலும் இண்டிவிஜுவலாக நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபிக்க பழகணும். என்னுடைய லைஃப்ல ஆரம்பத்தில் என்ன, நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட உடனடியே பைபிள் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த பைபிள் அந்த வாரத்தில் புதன்கிழமை அபிஷேகம் பெற்றிருக்கேன். காலையில் இருந்துச்சு, வேலைக்கிழமை காலையில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் கென்னடியன் அண்ணன் இருக்கார். அவர் தான் பைபிள் வந்து மதுரையில் மீட்டிங் ஸ்டால் போடுவார். அப்போ வந்து அப்போ 65 ரூபான்னு சொன்னார் பைபிள். அண்ணே எனக்கு ஞாயிற்று சனிக்கிழமை எனக்கு பைபிள் வந்தாருண்ணே அப்படின்னு. உடனே அதே மாதிரி சொல்லிட்டாரு, நீ ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடு தம்பி, பைபிள் இருக்கணும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 மணிக்கெலாம் போனேன். ஃபஸ்ட்டு அந்த பைபிள் வாங்கி அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களுடைய வார்த்தையை நான் வார்த்தையை வாசிக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி இவ்வளோ நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். லாஸ்ட்டாக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன் மக்களுக்கு? ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு கேட்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க, இப்போ இந்த காலத்தில் இருக்கிறவங்க, ஆனால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். அதை வச்சு எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனாலும் வந்து மக்களுக்கு வந்து இதை கேட்பாங்க நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி விட்டு ஓடிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அந்த காலத்துலேயும் இந்த காலத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து மிக்சடாக பேசியிருக்கிறோம். அது சிலருக்கு மிக்சட் ஜூஸ் பிடிக்கிற மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. ஆமாம், சில பேர் எல்லா பாதாம் பழம் தான் வேணும்பாங்க. சரி, இன்னைக்கு இதை குடிச்சு பாருங்க, இந்த மிக்சரை குடிச்சு பாருங்க, அதனால நல்லாதான் கடவுளுடைய. இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம டெய்லி பேசலாமா, வாரத்துக்கு 2 நாள் பேசலாமா? பேசலாம், வாரத்துல 2 நாள் நல்ல ஒரு தலைப்புல என்ன செய்யலாம், பேசலாம். அது போக என்னன்னா, நம்ம சரௌண்டில் இருக்கிற ஊழியர்கள்லாம் வந்து நம்ம வந்து அவங்களை என்ன செய்யலாம், மக்களுக்கு சொல்லலாம்ல. சொல்லலாம். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறது ரொம்ப ஊழியெல்லாம் வந்து கிராம ஊழியமே வந்து கிராமத்துல ஊழியம் பண்றவரும் பாறையில நடக்கிற மாதிரி தான், நெருஞ்சி முள்ள நடக்கிற மாதிரி தான், நெருப்புல இருக்கிற மாதிரி. நெருப்பு, ஆமா, நெருப்புடா அப்படிங்கிற மாதிரி. அவன் 1 வாரம் வருவான், பிறகு 10 வாரம் கழிச்சு வருவான், மறுபடியும் 1ஆம் பாடம் தான் அவனுக்கு எடுக்கணும். ஏசு நல்லவர் ஐயா அப்படின்னு சொல்லதான் வேண்டியிருக்கும். அதனால வந்து தேவன் இடைபடுவார். நீங்களும் கூட இந்த காரியங்களை பேசலாம், இந்த காரியம் எங்களுக்கு புரியலை, நீங்கள் அதை சொல்லலாம். அதில் நாங்கள் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறோம். இல்லை நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தயவுசெய்து ரொம்ப கேவலமான விமர்சனம் போடுறாங்கப்பா, நீங்கள் எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் விமர்சனத்தை அன்போடு வரவேற்கிறோம். அப்போ என்ன தெரியுமா, மனசை மாற்றிக்கணும், என்ன வந்தாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கணும். கள்ளத்துக்கு போடுற நெஞ்சு. உங்கள் விமர்சனத்தை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அநேகருக்கு உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு கூட இணைந்து கேட்டதற்காக நன்றி. நாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தொடர் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி. God bless you. Thank you, man. Thank you.